சிற்றம்பலம். ரைசனேன் வர்க்கடியனேனுடைய பனி ஆவையோடு ஆக்கை புரை புரை கணிய புகுந்து நின்றுருக்கி பொய்யிருள் கடிந்தமைச் சுடரே திரை பெறாமன்னம் அமுதத்தண்கடலே திருப்பெருந்துறை உரை சிவனே உரை உணர்வறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யான் உன்னை உரைக்குமாறு உணர்த்தே. வேதநெறிதழைத் தொங்க மிகு சைவத்துறை விளங்க பூத பரம்பரை பொலிய புனிதவாய் மலர்ந்து அழுத சீத வளவயற் புகழி திருஞான சம்பந்தர் பாதமலத் தலை கொண்டு திருத்தொண்டு பரவுவாம். திருநாவுக்கரசு வலதிருத்துண்டின் நெறிவாழ பரிஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய உண்ணாமை உணராதேன். நேசன் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்தீசன் அடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனே எல்லைக்கண் புங் எழுதரு காலத்தன்றும் பூசனை விடாது செய்து தொழுது கை தலைமேலேற துளும்பு கண்ணீரின் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். துக்குசி திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றை வாழ் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். இல்லாமல்ல இறைவனுடைய திருவருக்கருணையும் குருவருடும் முன்னின்றருள் செய்ய நம்முடைய தெய்வ சேக்கிழார் பெருந்தகை அருடைய திருத்தொண்டர் புராணமாகி ஞான நூலினை தொடர்ந்து சிந்திக்கவும் வழிபாடு செய்வோம் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகின்றிருக்கிற அடியாருடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகின்றோம். நாம் கடந்த வகுப்பில் நம்முடைய திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் வரலாற்றில் 839வது பாடல் வரை நாம் அதை சிந்தித்திருக்கிறோம். தொடர்ச்சியாக 840வது பாடலிருந்து நாம் சிந்திக்க வேண்டும். அரியான நம்முடைய வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் என்கிற திருப்பதிகத்துக்கு சேக்கிழார் பெருந்தகை தருகின்ற அந்த பொருள் விளக்கத்தை நாம் தொடர்ந்து சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் அந்த திருப்பதிகத்தில் 7வது பாடல் சண்டேச நாயனாரை பற்றிய செய்தி. அதை ஒரே பாடல் அதுக்கான பொருள் தன்மையை நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே இறைவன் அருள் செய்கிற திறம் சண்டேச நாயனாருக்கு அருள் செய்த திறத்தை எடுத்து சொல்லி எனக்கு முன்பிருந்த பெரியவர்கள் அவர் இவ்வாறு இறைவன் அருள் பெற்ற திறத்தை பால் கொண்டு ஆட்டிட தாதை பண்டு பெருமானுடைய அடி சேர்ந்த வண்ணம் சொல்ல கேட்டாமன்றே அப்படின்னார். எனக்கு முன்னிருந்த பெரியவர்கள் அதை அருளி செய்திருக்கிறார்கள், அவ்வகையில் நானும் அதை வழிமொழிகிறேன் அப்படிங்கிற கருத்தில் ஞானசம்பந்த பெருந்தகை அருள் செய்தார்கள். அதை அப்படியே நமக்கு எடுத்துக்கொண்டவர் நம்முடைய சேக்கிழார் பெருமானும் மறுவும் பெரும் பூசை மறுத்தவர்க்கு கோரல் முத்தி ஒரு தன்மையது ஆதல் சன்னீசம் செய்கை தக்கோர் பெரிதும் சொல்ல கேட்டனம் என்றார் பிள்ளையார் தாம் என்று அந்த பாடலோடு நிறைவு செய்தோம். 840வது பாடல். வேத முதல்வன் என்னும் மெய் திருப்பாட்டினில் வேத முதல்வன் என்னும் மெய் திருப்பாட்டினில் நேர் ஆதி உலகோர் இடர் நீங்கிட ஏத்த ஆடும் பாத முதலாம் 14 புராணங்கள் என்றே ஓது என்று உரை செய்தனர் யாதும் ஓதாது உணர்ந்தார். நமக்கு 8வது பாடல் வேத முதல்வன் முதலாக விளங்கி வையம் ஏதப்படாமை உலகத்தவர் ஏத்தல் செய்ய பூத முதல்வன் முதலே முதலா பொலிந்த சூதன் ஒலிமாலை என்று கலிக்கோவை சொல்லே. இது
ஞானசம்பந்த பெருமானின் திருவாக்கு. அதற்கு உரை சொல்ல வரும்போது சொல்லுகிறார், வேத முதல்வன் என்னும் மெய் திருப்பாட்டினில். இந்த பாட்டு தொடங்குவது வேத முதல்வன் என்ற சொல்லால் தொடங்குகிறது. அதில் நேர் ஆதி உலகோர் இடர் நீங்கிட, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உயிர்களுடைய துன்பம் நீங்கிட, அதான் சொன்ன உலகோர் இடர் நீங்கிட. இறைவனுடைய திருவருளை நாம் சிந்தித்தால் நமக்கு துன்பம் நீங்கும் என்பது தான் விதிக்கப்பட்டிருக்கிற விதி. நமக்கு முன்பே திருக்குறளில் கடவுள் வாழ்த்து எடுத்துக்கொண்டாலும் சரி, அல்லது திருமுறைகளில் விரவி கிடக்கக்கூடிய செய்தி, இறைவனுடைய பெருமையை சிந்திக்கின்ற பொழுது உயிர்களிடத்தில் இருக்கிற அறியாமை மெல்ல மெல்ல அகலும். இதுதான், அதுக்காக தான் நம்ம அந்த இறைவனுடைய பொருள் சேர் புகழ் என்கிற அந்த ஞான பணுவல்களை திரும்ப திரும்ப படிக்கிறோம். ஏன் அந்த பாடலை நம்ம திரும்ப திரும்ப பாடணும்? இதெல்லாம் ஒரே கருத்து தான். நீங்கள் 12 திருமுறைகளையும் எடுத்துக்கொண்டு நீங்கள் ஒரு தொகுத்து ஒரு மைய கருத்துக்களாக எடுத்துக்கொண்டால் இவையெல்லாம் என்ன சொல்லுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவனுடைய வடிவத்தை சொல்லுகிறது, அவன் செய்த கருணை தரத்தை சொல்லுகிறது. வடிவம் என்று எடுத்துக்கொண்டு அவருக்கான அடையாளங்கள், அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கன்னா, சடை இருக்கும், பிறை இருக்கும், பாம்பு இருக்கும், மண்டையோடு இருக்கும், கொன்றை இருக்கும், எருக்கணிந்து இருப்பார். இதெல்லாம் அவருக்கு தலையில் கங்கை இருக்கிறது, இதெல்லாம் சொல்லிக்கலாம். அப்படியே அதை விட்டு அப்படி கொஞ்சம் லேசாக கீழே இறங்கினா நெற்றியில் கண் இருக்கும். காது எடுத்துக்கொண்டால் ஒரு குடை, ஒரு சங்கு, 2 அணிகலன் இருக்கும். அதுக்கப்புறம் அவருடைய முக்கண் மூர்த்தியாக இருக்கிறார். கண்டம் கருத்தவராக இருப்பார். அது கீழே இறங்கினா மாதூரு பாகனாக இருப்பார். ஒரு கையில் மழு இருக்கும், ஒரு கையில் மான் இருக்கும். அதில் வலது கையில் மானும் இடது கையில் மழுவும் கொண்டு இருப்பார். அப்புறம் புலித்தோல் ஆடை உடுத்திருப்பார். கீழே கடல் அணிந்திருப்பார். இந்த திருவடி, இதுதான் வடிவம். இது 12 திருமுறைகளில் எங்கே தொட்டிங்கனாலும் இதுதான் அவரை பற்றி வடிவம்னு சொல்லணும்னா இதுதான் சொல்லியாகும். அவர் செய்த கருணை என்ன அப்படின்னு கேட்டால், யார் யாருக்கெல்லாம் அருள் செய்தார் அது ஒரு தொகுப்பாக நீங்கள் எடுத்தீங்கன்னா, அட்டவீரட்ட தலங்கள் 8 பேரை தண்டித்ததும் அவங்களுக்கு அருள் செய்ததும் அப்படின்னு பார்க்கலாம். 9 கோள்கள் அருள் பெற்ற தலங்களை சொல்லலாம். இவை போக என்னென்ன கருணைத்திறமாக அந்தந்த தல வரலாற்றில் ஆங்காங்கு நடந்த செய்திகள் என்ன, பெரும் தொகுப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, முப்புறத்தை எரித்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி எல்லா திருமுறையிலும் இருக்கிறது. காமனை எரித்தார் எல்லா இருக்கிறது. யமன் ஆகிய கூற்றுவனை உதைத்தார். ஏன், இவையெல்லாம் நம்முடைய திருமுறை ஆசிரியர் காலத்துக்கு முந்தைய நூல்கள் இருந்து பெருமானை பற்றி சொல்லுகிற செய்திகள். அவர் முப்பர சம்ஹாரம் செய்தது, காமனை நெற்றி கண்ணால் எரித்தது, பிறகு கூற்றுவனை மார்க்கண்டேயன் போட்டு உதைத்தது, இப்படி எடுத்துக்கொண்டேன்னு இதான் செய். இதுதான் 12 திருமுறைக்குள்ள இருக்குது. அப்போ ஏன் திரும்ப திரும்ப அதை படிக்கணும்? நான் ஒரு பாட்டை படித்தாவே தீர்ந்து போச்சு. ஒரு பதிகத்தில் ஒரு 4-5 பதிகம் படித்தா இவ்வளோ தான் மொத்த செய்தி நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் திரும்ப ஏன் அதை படிக்கிறோம் அப்படின்னா, இறைவனுடைய பெருமை, அவனுடைய புகழ் திரும்ப திரும்ப சிந்திக்க சிந்திக்க நம் அறிவுக்குள் இருக்கிற அறியாமை தேய். இதுக்காக தான் நம்ம திரும்ப திரும்ப படிக்கிறோம். ஏன் அந்த பெருமானுடைய பொருள் சேர் புகழை ஒரு 10, 20, ஒரு 30 ஒரு முக்கிய செய்திகளாக அது குறித்து கொண்டு வைத்து கொண்டால் இவ்வளோதாங்க பெருமான் அப்படின்னு சொல்கிறதுக்கு எளிமையாக சொல்லிடலாம். ஆனால் இவற்றை சொல்லப்படுகிற அத்தனையும் தடத்தம், இதில் சொல்ல முடியாத ஒரு உண்மை நிலை ஒன்று இருக்கிறது. அதுக்கு சொரூபம் என்று பெயர். ஆக அறியலாம், அனுபவிக்கலாம், சொல்லில் கொண்டு வந்து காட்ட முடியாத ஒரு அனுபவம் ஒன்று உண்டு. சொல்ல தொடங்குனா இவங்க சொன்னதைத்தான் சொல்லணுமே ஒழிய புதுசாக சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. அப்புறம் இந்த 12 திருமுறைகளும் இதைத்தானே திரும்ப திரும்ப சொல்லுகிறது. ஆம், இதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். அப்போ நாம் அதை ஏன் திரும்ப திரும்ப படிக்கணும் அப்படின்னு கேட்டால், நம்முடைய அறியாமை அதை சிந்திப்பதால் தான் அகல்கிறது. இல்லைன்னா நம்முடைய அறியாமை அகன்று போவதற்கு வாய்ப்பில்லை. அதனால் சொன்னார், அந்த ஆதி உலகோர் இடர் நீங்கிட ஏத்த ஆடும் பாதம் முதலாம் 14 புராணங்கள். அப்போ இடர் நீங்கிட அவர் எதுக்கு ஆடுறாரு? உயிர்களுடைய இடர் நீங்குவதற்கு தான் ஆடுகிறார். முன்னே ஒரு பாட்டு, ஆடும் எனவும் அருங்கூற்றை உதைத்து பாடும் எனவும். ஆக ஆடும் எனவும் அருங்கூற்றை உதைத்து பாடும் எனவும் வேதம் முதலானவற்றை பாடி என்று ஒரு குறிப்பு நமக்கு சொன்னார். அங்கேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே தான் இங்கேயும் எடுத்துக்கொண்டார். இறைவன் ஆடுவது உலகத்தில் இருக்கிற உயிர்களுடைய இடர் நீங்குவதற்கு தான். அவன் வேதம் சொன்னது எதற்காக?
அறம் சொன்னது உயிர்கள் அறநெறியை பின்பற்றி இடரிலிருந்து நீங்குவதற்காகத்தான். இதுக்கு தான் பெருமான் செய்கிறார். அப்படி செய்கிற அந்த கருணை திறத்தை நூலின் வழியாகவும் திருக்கூத்தின் வழியாகவும் ஞான உபதேசமாகவும் அதை செய்கிறான். கல்லால் மரத்தின் கீழே வந்து வாய் திறந்து வேதத்தை சொன்னான். ஏனையோருக்கு பக்குவம் உடையவர்களுக்கு கையில் காட்டுகிற சின்முத்திரையிலேயே பொருள் சொல்லிட்டார். இப்போ அதை உணர்ந்தவங்க முத்திரையிலேயே உணர்ந்து கொண்டார். பேச்சுக்கு இடமே இல்லை. உணர முடியாதவர்களுக்கு அந்த பாடலை படிக்கணும். அந்த படிச்சுட்டு உணர்வுங்க சில பேர் இருப்பான். அதுவும் முடியாதவர்களுக்கு அந்த பாடலுக்கான உரை, அதுக்கப்புறம் அந்த உரையை படித்து அதை திரும்ப திரும்ப சிந்திக்க மெல்ல மெல்ல இறைவன் இத்தகையவன், இறைவன் இத்தகையவன் என்று நம்ம அறிவில் விளங்கணும். யாரோ சொல்லுகிறார்கள் இறைவன் கருணையாளன், இறைவன் தாயிற் சிறந்த தயாவான தத்துவன், இதெல்லாம் அவங்கவுங்க சொன்னாங்க. நம்ம அறிவுக்கு ஆம், இறைவன் தாயிற் சிறந்த தயான தத்துவன் என்னால் உணர முடிந்திருக்கிறது என்று நாம் உணரணும். அதுக்கான வாய்ப்பும் அந்த கால சூழல்களும் நமக்கு அமைந்தால்தான் அந்த வரியின் பொருள் அது சத்தியமான வார்த்தை அப்படிங்கிறது தோன்றும். இல்லைன்னா இறைவனை புகழணும், அதுக்காக அப்படி புகழ்ந்து பாடிட்டு போயிருக்கிறான். இதெல்லாம் புகழ் மாலை. அவர் இருக்குதோ இல்லையோ அது சொல்லு, நான் 4 பேர்த்த புகழ்ந்தா 2 வார்த்தை சொல்லுமாண்டியா, அதுபோல் புகழுக்காக சொன்ன வார்த்தைகளாக அது போயிடும். அப்படிலாம் இல்லை. இறைவனுடைய கருணை, அவன் உயிர்கள் மாட்டு கொண்டிருக்கிற அந்த கருணை உணர்த்துவதற்கு தான் இவையெல்லாம் பாடப்பட்டு இருக்கின்றன. அப்படி பாடப்பட்ட அந்த செய்தியை சொல்வதற்கு நமக்கு 14 புராணங்கள் என்று ஒரு 18 புராணங்கள் சொல்லப்படுகின்றன. இது பொதுவாக சொல்லும்போது புராணம் என்று சொல்வது 14 புராணங்கள் என்றே அதுக்கு பெயர். அந்த புராணங்களை நீங்கள் பெரும்பாலும் நீங்கள் எடுத்து நூலை படித்தீங்கன்னா சூதன் என்ற ஒரு முனிவர் இருக்கிறார். சூத முனிவர் அப்படின்னு ஏதாவது அவர் அமர்ந்திருப்பார். அந்த பக்கம் வந்த இப்போ இந்திரன் அப்படின்னா இந்திரன் போய் அவர்கிட்ட பூரா ஐயத்தை கேட்க, அவன் ஐயன் நீங்கள் இருக்க ஒரு புராணம் சொன்னார் அப்படின்னு சொல்லி, இப்படி அவரவர்கள் நிலையில் அந்த புராணங்களை எல்லாரும் நீங்கள் எந்த நூல் எடுத்துக்கொண்டாலும் சூத முனிவர் சொன்னதாகவே நூல் இருக்கும். இது வடமொழியில் இருக்கிற எல்லா புராணங்களுமே சூதன் ஒளிமாலை என்று சொல்லக்கூடிய வண்ணம் சூத முனிவர் தான் அந்த புராணத்தை சொல்வார். அதை வைத்துக்கொண்டு புராணம் பாடலாக அமைந்திருக்கும். அப்படி சொல்லுகிற பொழுது முதல் 18 புராணங்கள் குறிக்கப்படுகின்றன. அதில் சிவபுராணம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால், அதாவது சிவபெருமானை பற்றிய புராணங்கள் 10 புராணங்கள். அதுக்கு பேர் சிவபுராணம். நாம் சொல்லுகிற சிவபுராணம் வேறு, சிவ மகாபுராணம்னு ஒன்று இருக்குது, அது வேறு. சிவபுராணங்கள் மொத்தம் அந்த 18ல் 10 புராணங்கள் சிவபுராணங்கள் என்று சொல்லப்பெறுவன. அந்த 10 அப்படின்னு சொல்லும் பொழுது அதற்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பெயர் மட்டும் பார்த்தீங்கன்னா மச்ச புராணம். பார்த்தா திருமாலுக்குரிய மாதிரி இருக்கும், ஆனால் அது பெருமானுக்குரியது. மச்ச புராணம், கூர்ம புராணம், வராக புராணம், பிறகு வாமன் புராணம், சிவ மகாபுராணம், லிங்க புராணம், பவிழ புராணம், காந்த புராணம், மார்க்கண்டேயர் புராணம். இவையெல்லாம் இது சொல்லும்போது மார்க்கண்டேயர் புராணம், பிற பிரம்மாண்ட புராணம் என்று ஒரு 10 புராணம்ங்க. இவையெல்லாம் சிவபெருமானை பற்றிய புராணங்கள். பெயர் வேறு வேறு வகையாக இருந்தாலும் அதன் முடிவில் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு கேட்டால் சிவத்தின் பரத்துவமே பேசப்பெறுகின்றன. நீங்கள் கந்த புராணத்தையே சிவமகா புராணம் என்று தான் சொல்வதும். அதனுடைய முருகப்பெருமானை பற்றி விதந்து சொல்லப்பட்டாலும் கூட மைய கருத்து என்ன அப்படின்னு கேட்டால், தேவர்கள் அசுரனால் துன்பப்பட்டார்கள். எனவே பெருமான்கிட்ட போய் வேண்டுகிறார், பெருமானே நாங்கள் ரொம்ப துன்பப்படுகிறோம், எங்களை இடரிலிருந்து காப்பாற்றணும், எனவே நீ கருணை செய்யணும்னு கேட்டாங்க. உடனே பெருமான் நெற்றிக்கண்ணிலிருந்து 6 பொறிகள் வருமாறு செய்தார். அந்த 6 ஒன்றாக்குனார். ஒன்றாகும்போது ஒரு பெயர் சொன்னார். அந்த பெயர் கந்தன் என்ற பெயராயிற்று. அந்த முருகன் தான் அந்த சூரனை வதம் செய்து தேவர்களை காப்பாற்றி அருள் செய்தார். இதை சொல்வது கந்த புராணம். ஆக இது பெயர் கந்த புராணம் என்று இருந்தாலும் இதனுடைய அந்த நுட்பமான பொருள் எதுன்னு கேட்டால் சிவபெருமானுடைய கருணை தான் அப்படின்னு சொன்னால் இது சிவபுராணமாகத்தான் கருதப்படுவது அப்படிங்கிற ஒரு மரபு உண்டு.
நீங்கள் தனித்துவமாக முருகனை பற்றி சொல்வதாக தோற்றம் கொடுத்தாலும் கூட கந்தபுராணம் என்பதனுடைய மையக்கருத்து பெருமானின் கருணையை எடுத்து சொல்வது தான். அதனால தான் சிவபுராணங்களை சொல்லும்போது 3 புராணங்கள் இன்றியமையாதவை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒன்று பெரிய புராணம், இன்னொன்று திருவிளையாடற் புராணம், 3வது கந்த புராணம் என்று சொல்வது. இந்த 3 ரொம்ப முக்கியமான புராணங்களாக சொல்லும். இப்போ இந்த 10ல் பெரிய புராணம் கிடையாது, திருவிளையாடற் புராணம் கிடையாது. ஏன்? இவை அனைத்தும் வடமொழி புராணம். அப்போ ஞானசம்பந்தர் காலத்தில் அங்கே இருந்த ஒரு செய்தியாக இருக்குது. எனவே சூத முனிவர் அருளிய புராணங்கள் எல்லாம் பெரும்பாலும் இந்த 18மே அவர் தான் சொல்கிறார். அப்போ பெருமானுக்காக சொல்லப்பட்டவை 10 புராணங்கள் என்று சொல்லப்பெறுவன. திருமாலுக்கு 4 புராணங்கள் அமையப்பெறுகின்றன. விஷ்ணு புராணம், அதுக்கு பாகவத புராணம், கருட புராணம், அதுக்கப்புறம் காரதீப புராணம் என்று ஒரு புராணம். மொத்தம் 4 புராணங்கள் இது திருமாலுக்குரியதாக அமையப்பெறுவன. அதுக்கு அடுத்து பிரம்மாவுக்கு 2 புராணம்ங்க. அதாவது சொல்லும்போது பிரம்ம புராணம், பிறகு பரம புராணம் என்று ஒரு புராணம். இந்த 2 சேர்ந்து 2 புராணம் ஆயிற்று. நெருப்பு கடவுளாக இருக்கக்கூடிய கடவுளுக்கு ஆக்கினோன் புராணம் அப்படின்னு சொல்லி, ஆக்கினேயம் அப்படின்னு புராணத்துக்கு பேர். அது ஒரு புராணம் இருக்குது. சூரியனுக்கு ஒரு புராணம் இருக்குதுங்க. அந்த புராணம் கதிரவனுக்கு ஒரு புராணமாக அந்த ஒரு புராணம் அமையப்பெற்றிருக்குது. அதனால் பிரம்ம கைவர்த்தம் என்று ஒரு புராணம். இந்த 18 புராணங்கள் பழமையான புராணங்கள். இவை எல்லாமே மைய கருத்து என்னென்னா இறைவன் புகழை சொல்லுகின்றன. அந்த புகழை சொல்வதும் கேட்பதும் நம்முடைய உயிர்களுடைய இடர் நீங்கும் என்பது கருத்து. நமக்கு வேண்டிய செய்தி அதுதான். அதனால் சேக்கிழார் பெருமான் சொன்னார், இந்த புராணத்தினுடைய எல்லாவற்றுடைய நோக்கம் என்னன்னு கேட்டால் உலகோர் இடர் நீங்கிட. இதுதான் கருத்து. உலகத்தில் இருக்கிற உயிரினுடைய துன்பங்கள் நீங்கிட ஏத்த ஆடும் பாத முதலாம் 18 புராணங்கள் என்றே ஓது. அந்த புராணங்களெல்லாம் படி என்று யார் சொன்னார்? ஓதாது உணர்ந்த ஞானசம்பந்தர் சொன்னார். ஓத சொன்னவர் யார்? ஓதாது உணர்ந்தவர். ஏன்? அவர் சிவஞானத்தினால் சொன்னதுனால அவர் ஓதாது உணர்ந்தவர். நாமெல்லாம் ஓதினாலும் உணர முடியுமான்னு தெரியாது. நம்ம ஓதணும் திரும்ப திரும்ப. நமக்கு படித்தல் வழியாக படித்த மாத்திரத்தில் எல்லாருக்கும் அந்த உணர்வு வராதுங்க. படிக்கத்தான் வரும். அது உயிரினுடைய அறிவில் இருக்கக்கூடிய அந்த தன்மை, அதாவது மலக்கலப்பு எப்படி கலந்திருக்கிறதோ அதை பொறுத்து. நம்மளோட ஆணவ மலக்கலப்பு வலிமையாக கலந்திருக்கும் பொழுது திரும்ப திரும்ப படித்தாலும் சில நுட்பங்கள் அறிவில் போய் எட்டுவதில்லை. அதுவே மலக்கலப்பு கொஞ்சம் குறைவாக கலந்திருக்குமானால் சில செய்திகள், சில புராணங்கள், சில நூலை படிக்கும்போது நம்ம மனதில் அது போய் தைத்துரும். நாம் ஏதாவது ஒன்று போய் இந்த வரலாறு, இந்த செய்தி ஒன்று போய் தைத்து அவர் அந்த நெறிக்கு ஏற்றார் போல பின்பற்றுவதற்கு அவங்க முற்படுவார்கள். எனவே அறிவுக்குள் இருக்கிற அறியாமை அகலத்தான் அறிவு நல்ல செய்திகளை உள்வாங்கி கொள்ள முடியும். ஒருத்தர வாங்கி கொள்ள முடியலன்னா அறியாமையினுடைய மிகுதி காரணமாக அறத்தின்பால் பட்ட செய்திகள் அவருக்கு உள்ளுக்குள்ளே போகலை என்பதுதான். அப்போ நான் என்ன பண்ணட்டும்? எனக்கு இந்த ஞான செய்திகள் உள்ளே போக மாட்டேங்குதே அப்படின்னா திரும்ப திரும்ப இறைவனைத்தான் நாடி நிற்கணும். அவனுடைய பெருமையை ஒன்று பாடணும் அல்லது பாடும்போது கேட்கணும். இப்படி பாடுதலும் கேட்டலும் சிந்தித்தோம் என்று சொன்னால் மெல்ல மெல்ல இதை தவிர்த்து இன்னொரு வாய்ப்பு நூல்களில் சொல்லப்படல். நீங்கள் சிவஞான போதம் படித்தாலே கூட கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூட. நீங்கள் எப்போ நிட்டை கூடும் அப்படின்னு கேட்டால் கேட்ட மாத்திரத்தில் கூடாது. நமக்கெல்லாம் சிலருக்கு கேட்ட மாத்திரம் அமையலாம். அது அவங்க பக்குவ முதிர்ச்சி காரணமாக. நாம் கேட்கணும், கேட்ட வழி சிந்திக்கணும், சிந்தித்த வழி தான் தெளிவு ஏற்படும். தெளிந்த பிறகு தான் நிட்டை அனுபவம் வாய்க்கும். நமக்கு நீங்கள் வேறொரு பார்வையில் பார்த்தீங்கன்னா சிவஞான போதத்தை இதுதான் ஞானத்தின் 4 பாதம் என்று சொல்லப்பெறுவது. ஞான பாதம் 4. ஞானத்தில் சரியை, ஞானத்தில் கிரியை, ஞானத்தில் யோகம், ஞானத்தில் ஞானம் என்று சொல்வது. அப்போ கேட்டல் ஞான சரியை, சிந்தித்தல் கேட்டவற்றை சிந்திப்பது. சிந்திப்பதுன்னா எதையாவது சிந்திப்பதில்லை, கேட்கணும் முதல்ல.
கேட்டவற்றை சிந்திக்கணும். அப்படி சிந்திப்பது ஞான கிரியை என்று பெயர். சிந்தித்ததனால் ஒரு தெளிவு வருமானால் அது ஞானத்தில் யோகம் என்று பெயர். அந்த விளைவு காரணமாக ஒரு நிட்டை அனுபவம், அதாவது வேறுபாடு இல்லாமல் ஒன்றுபட்டு நிற்கிற உணர்வு தோன்றும். அந்த நிலைக்கு நிட்டை அனுபவம் என்று பெயர். இந்த நாளும் 8ஆம் நூற்பா, 9ஆம் நூற்பா, 10ஆம் நூற்பா, 11ஆம் நூற்பா அங்கே தான் இருக்குது. அதனால் நீங்கள் வேறொரு தசகாரியம் என்ற நோக்கில் பார்த்தீங்கன்னா 8ஆம் நூற்பா குரு தரிசனம் என்று போட்டிருப்பாங்க. ஏன்னா அதுதான் குரு வரார். அப்போ அதுக்கு முன்னாடி தத்துவங்கள்னா என்ன, ஆன்மானா என்ன, இதெல்லாம் முன்னாடி இருக்குது. 7 நூற்பால் படித்து தெரிஞ்சுக்குங்க. குரு வருவது எப்போ வருவார்? தவத்தால் தான் வருவார். தவம் இருந்தால் தான் வருவார். சரி, வந்துட்டார், என்ன பண்ணார்? ஞான உபதேசத்தை கொடுத்தார். அதை கேட்டு சிந்திக்கக்கூடியவனுக்கு அப்பொழுதே நெட்டை கூடுவது உண்டு. அதனால் நான் நூற்பாலை முடிக்கும்போது சொன்னார், 50 வேடரின் அயர்ந்தனை வளர்ந்தன தம்முதல் குருவுமாய் தவத்தினின் உணர்த்த. அது உணர்த்திய மாத்திரத்தில் நிட்டை கூடும். உணர்த்த அந்த என்னாச்சு, அது அப்படியே திருவடிக்கு போயிடுச்சுனர். அந்த பெருமானுக்கு ஞான 50 வேடரின் அயர்ந்தனை என்று உணர்த்தினார். விட்டு அந்நியமின்மையின் அரண்களை செல்லும், அங்கேயே போயிடுச்சு. அப்படி போகாத உயிருக்கு தான் 9, 10, 11, 12 கேட்ட மாத்திரத்தை நிட்டைக்கூடிய உயிருக்கு 8, 9, 10, 11 வேலையே இல்லை. 8லேயே மொத்த வேலையும் முடிஞ்சு போச்சு. அது எல்லாருக்கும் அமைவதில்லை. வரலாற்று எடுத்து பார்த்தோம்னா விரல் விட்டு கூட சொல்ல முடியாத அளவுக்கு தான் இருக்கிறது. கேட்ட மாத்திரத்தில் நிட்டை கூடியதாக இன்றைக்கு வரைக்கும் பெற்றான் சாம்பனுக்கு உமாவதி சிவத்தினுடைய காலத்தில் நிட்டை கூடுகிறது. உபதேசத்தை கேட்ட குருநாதன் மந்திரம் சொன்னார். சொன்னதோடு அவர் எந்திருக்கலை. அவ்வளோதான் அவருக்கு வாழ்க்கை. தீக்கை கொடுக்க பேத மர தீக்க கொடுக்கணும்னு சொல்லி இறைவன் ஓலை கொடுத்தாரு. அவர் தீக்கை கொடுத்தாரு. அதுக்கு சத்தியோ நிர்வாண தீக்கைன்னு பேர். உபதேசத்தை கேட்டார், காதில் போச்சு, விழுந்த அந்த மாணாக்கன் எழுந்திருக்கல. ஏன்? அப்போ உயிர் சிவத்தோடு ஒன்றுபட்டு விட்டது. கேட்டார், சிந்தித்தார், தெளிந்தார், நிட்டை கூடிட்டாருங்கிற அனுபவம் அப்போவே வந்துருச்சு. அதே போல தான் நமச்சிவாய மூர்த்திகள் இடத்துல உபதேசம் பெற்ற மரபில் ஒருத்தர் இருந்தார், மறைஞான தேசிகர்னு பேர். அவரும் அப்படி தான் நமச்சிவாய மூர்த்திகிட்ட உபதேசத்தை பெறுகிறார். கேட்ட மாத்திரத்தில் நிட்டையில் போயிட்டார். குருஞான சம்பந்தர் தருமி ஆதீனத்தின் குரு முதல்வர், அவர்கிட்ட ஆனந்த பரவசன் ஒருத்தர் இருந்தார். உபதேசத்தை வாங்கினவர் தான், திருப்பி எழுந்திருக்கவே இல்லை. இதற்கு பிறகு இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தரும் இல்லை. இன்றைக்கி ஒரு 13ஆம் நூற்றாண்டு மெய்கண்டாருடைய காலம். இன்றைக்கி நம்ம 21 இருக்கிறோம். யாருக்காவது அப்படி நிகழ்ந்திருக்கான்னு கேட்டால் இன்றைக்கு வரைக்கும் சொல்ல முடியும். சித்தாந்த மரபிலேயே இங்கே ஒருத்தர், அங்கே ஒருத்தர், அங்கே ஒருத்தர் நம்ம காட்டுறோம். 13ஆம் நூற்றாண்டு உமாபதி சிவத்தின் காலத்தில் நம்முடைய ஆதீன மரபுகள், சித்தாந்த மரபுகள் தோற்றப்பட்ட அந்த நிலையில், திருமடங்கள் அமையப்பட்ட நிலையில் இங்கே ஒரு இருக்கிறார், அங்கே ஒரு இருக்கிறார். மற்றபடி விரல் விட்டு சொல்கிறதுக்கு இடமே இன்னைக்கு வரைக்கும் ஆள் எங்கே நிகழ்ந்திருக்குன்னு தெரியல. இன்றைக்கி அந்த பரம்பரையில் அடுத்தடுத்து குருமகா சன்னிதானம் வந்தாச்சு. உபதேசம் நடந்து கொண்டு தான் இருக்குது. நாமளும் நம்ம குருநாதர் பார்க்குற உபதேசம் வாங்கிட்டு தான் இருக்கிறோம். யாராவது விழுந்தவர் எழுந்திருக்காமல் இருக்கிறோமா என்ன? இல்லையே. வந்தோம், விழுந்தோம், மந்திரம் காதில் வாங்கினோம், உட்கார்ந்தோம், மந்திரம் சொல்லிகிட்டே இருக்கிறோம். நம்ம வேலையும் பார்த்துட்டு இருக்கிறோம், மந்திர வேலையும் நடக்குது. மந்திரம் ஒரு பக்கம் வேலை செய்து, நம்ம வேலையும் ஒரு பக்கம் போயிட்டுருக்குது. ஏன்னா நம்முடைய அறிவுக்குள்ளே அந்த அறியாமையினுடைய கலப்பு இருக்குது பாருங்கள், வலிமையாக கலந்திருப்பதனால நம்ம பலகாலம் சிந்திக்கணும். ஒரு நாள் சிந்தித்தா இல்லை, கேட்டல் நமக்கு பலகாலம் நிகழணும். கேட்டவற்றை பலகாலம் சிந்திக்கணும். அப்போ நமக்கு 2 கண் இருக்குது, பலகாலம் கேட்டல், பலகாலம் சிந்தித்தல். ஒரே முறை கேட்டு ஒரே முறை சிந்தித்து நிட்டையும் கூடுகிற அனுபவம் நாம் அந்த தகுதிக்குரிய ஆன்மாவை நாம் இல்லை. நமக்கு தெரியும், நம்ம யாரும் இன்னொருத்தருக்கு நமக்கு ஒரு சான்றிதழ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு தெரிகிறது. ஏதாவது ஒரு நூல் படிக்கிறோம்னா படித்த மாத்திரத்தில் அந்த நூலுக்குரிய நுட்பம் இதுதான் அப்படின்னு சொல்லிட முடியுமா? நம்மகிட்ட யாராவது வந்து நீங்கள் சிவஞான போதம் படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கையா? சரி, அது என்னையா சொல்லுது? ஏதாவது ஒரு குறிப்பாக ஒரு 4-5 செய்தி சொல்லுங்கள். ஒரு நூற்பாவுக்கு ஒரு செய்தி சொல்லுங்கன்னா 12 செய்தி சொல்லுவோமா? ஆனால் படித்து எவ்வளோ நாளாக படிச்சிருக்கிறீங்க? 2000 சைவ சித்தாந்தம் படிச்சுட்டு இருக்கேன்.
25 வருஷமாக சைவ சித்தாந்தம் படிச்சுட்டு இருக்கிறேன் நான் அப்படின்னா சொல்லிக்கலாம். ஆனால் இப்போ என்னை கூப்பிட்டு ஒரு நூற்பாவுக்கு ஒரு செய்தி சொல்லுங்கன்னு சொன்னால் தடுமாறிட்டு தான் நிற்பேன். ஏன் அது இது இது என்ன சொல்லுது, அது என்ன சொல்லுது, ஏன் கேட்ட மாதிரியே இருக்குது. ஆமாங்க அது தாங்க சொல்லலான்னு நினச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க. ஏன் என்னால் உள்ளுக்குள்ளே கிடக்குது, என்னால் சொல்ல முடியலையே. அப்போ என்ன தெரிகிறது, நான் கேட்டல் என்பது எனக்கு ஒரு முறை கேட்டால் போதாது, திரும்ப 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 கேட்கணும். அப்போ நான் பலகாலம் கேட்டு பலகாலம் சிந்திக்கணும். கேட்டதை அப்போவே மறந்ததில்லை, கேட்டவற்றை சிந்திக்கணும். இந்த ரெண்டும் நமக்கு இவ்வளவு தான் எண்ணிக்கை கிடையாது. நம்மளை பொறுத்த வரைக்கும் அது இன்ஃபினிட்டில் தான் நிற்கிது. ஒரு 10 தடவை கேட்டால் புரிஞ்சிருமா, 5 தடவை கேட்டால் புரிஞ்சிருமா அப்படின்னு கேட்டால் தெரியலையா, நீங்கள் சொல்லுங்கள், முயற்சி பண்ணி பார்ப்பேன், எப்போ புரியுதோ புரியட்டும். அப்போ நமக்கு பலகாலம் கேட்டல், பலகாலம் சிந்தித்தல். சரி, அப்படி பலகாலம் சிந்தித்தீங்கன்னா ஒரு கால் உங்களுக்கு என்ன தோணும், ஒரு தெளிவு கிடைக்கும். அது எப்போ கிடைக்குன்னு சொல்ல தெரியாது. ஒரு 100 முறை கேட்டால் கிடைச்சிருமா, 200 முறை கேட்டால் கிடைச்சிருமா, இல்லை 5 தடவை கேட்டால் கிடைக்குமா, 10 அப்படின்னா கணக்கு நமக்கு தெரியல. அப்படி ஒரு கால் நீங்கள் கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ஒரு கால் கொஞ்சம் தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவுக்கு ஏற்ற நிட்டை அனுபவம் வாய்க்கும். ஏதோ ஒரு இன்பமாக இருந்துச்சுங்க அன்னைக்கு, அதுக்கு மேலே என்னால் திருப்பி அந்த இடத்துக்கு என்னால் வர முடியல. சில நேரங்கள் நம்ம ஒரு பாடம் கேட்டிருப்போம், அதில் பூசை பண்ணியிருப்போம், கண்ணை மூடி கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருப்போம். அன்றைக்கி உட்கார்ந்த மாதிரி இன்றைக்கி வரைக்கும் என்னால் உட்கார முடியலையோ. ஏன், அன்றைக்கி அறிவு அந்த இடத்துல போய் நின்று இருக்கும். எங்கே அந்த நிட்டை கூடுதல் அப்படிங்கிற அந்த சாயல் இருக்குது பார்த்தீங்களா, அது எங்கேயோ போய் அறிவு போய் லேசாக அப்படியே தொட்டு இருக்குமா இருக்கும். அப்படியே நம்மளை மறந்து உட்காந்து, எவ்வளோ நேரம் உட்காந்துன்னே தெரியாமல் மறந்து உட்காந்துருப்போம். நம்ம சும்மா 2 நிமிடம் 5 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்துருப்போம். ரொம்ப நேரம் போயிருக்கோம். என்ன ஆச்சு, என்னமோ ஆயிடுச்சு மட்டும் சொல்ல தெரிஞ்சது, சொல்வதற்கு வார்த்தை வரல. அப்போ நடந்திருக்குது, ஏதோ ஒன்று தெரிகிறது. என்னன்னு சொல்வதற்கு வார்த்தை எப்போ இல்லையோ அந்த நிலை ஒன்று இருக்குது பாருங்கள், அது அனுபவ நிலை, அது அறிவுக்குள்ள நிகழ்வது. இது எல்லா நாளும் ஞானிகளுக்கு நிகழ்கிறது, எப்போதும் நிகழ்கிறது. நமக்கு எப்போவாவது நிகழ்ந்தால் பரவாயில்ல அப்படி ஏக்கத்தில் நிற்கிறவர்கள் நாம். அவங்க அதிலேயே திளைத்து நிற்பவர்கள் ஞானிகளாக நிற்கக்கூடிய அருளாளர்கள். அப்போ அந்த வாய்ப்பு அமைவதற்கு என்ன வேணும்னா கேட்கணும், கேட்டவற்றை சிந்திக்கணும், சிந்தித்தா தான் நிட்டை தெளிதல் வழி தான் நிட்டை கூடு. அதனால இங்கே சொன்னார், அந்த 14 புராணங்களும் ஏன் கேட்கணும்னு கேட்டால் இடர் நீங்குவதற்காக, இங்கே அறியாமை என்கிற இடர் நீங்குவதற்காகத்தான் கேட்கணும் என்று யார் சொன்னார், ஓதாது உணர்ந்த பெரியவர் சொன்னார். சொல்லவர் யார் அப்படின்னு கேட்டால் அவர் ஓதாது உணர்ந்தவர். எனவே நமக்கு அவ்வாறு குறித்திருக்கிறார் என்பது 8வது பாடலுடைய கருத்தாக இருக்கிறது. 9வது பாட்டு, நீங்கள் 9வது பாட்டு ஞானசம்பந்த பெருமான் திருவாக்கில் பாராழி வட்டம் பகையால் நலிந்து ஆட்ட வாடி, பாராழி வட்டம் பகையால் நலிந்து ஆட்ட வாடி, பேர் ஆழி ஆனது இடர் கண்டு அருள் செய்தல் பேணி, நீர் ஆழி விட்டு ஏறி நெஞ்சியிடம் கொண்டவர்க்கு போராழி இந்த புகழ் உற்றது அன்றே. இது பாடல். இதற்கு உரை சொல்ல வருகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருந்தகை. பார் உற்ற பார் ஆழி வட்ட திருப்பாட்டின் உண்மை, பார் ஆழி வட்ட திருப்பாட்டின் உண்மை, காவல் தொழிலான் என்னும் கண்ணனும், காவல் தொழிலான் எனும் கண்ணனும் காவல் பெற்றது, காவல் தொழிலான் எனும் கண்ணனும் காவல் பெற்றது, யாவர்க்கும் மேலாய ஈசன் அருள் ஆழி பெற்று, ஈசன் அருள் ஆழி பெற்று மேவுற்ற சீர் உற்றது என்றனர் வேதவாயார். இந்த பாட்டில் சொல்லப்படுகிற செய்தி என்ன, அந்த ஞானசம்பந்தர் வாக்கில் அந்த வரலாற்றை முழுக்க சொல்கிறார். சலந்தரன் என்று ஒரு அசுரன் பெரும் துன்பப்படுத்துகிறான் தேவர் முதலானவர்களை. அப்போ அவனை தண்டிக்கணும், என்ன செய்வது அப்படிங்கும்போது சிவபெருமான் நிலத்தில் ஒரு சக்கரத்தை வரைகிறார். சக்கரத்தை வரைந்து
அந்த சலந்தரன்ங்கிற அசுரனை பார்த்து இங்கே அந்த சக்கரத்தை எடு பார்க்கலாம் நீ அப்படிங்கிறார். உன்னுடைய பெரிய நீ வலிமைக்குரியவன் என்கிறால சக்கரத்தை எடு அப்படிங்கிறான். அப்போ அந்த வரைந்த சக்கரத்தை பெயர்க்க முற்பட்ட போது அந்த சக்கரம் அவன் தலையை முழுமையாக தண்டித்தது, அறுத்து எடுத்து அவனை தண்டித்தது. இது அந்த சக்கரம் ரொம்ப நாள் பெருமான் கையில் இருந்துச்சு. இந்த சக்கரம் தான் பின்னால் திருமால் திருவீழி மிடலை அப்படிங்கிற தலத்தில் சென்று நாள்தோறும் தன்னுடைய 1000 தாமரை மலர்கள் கொண்டு பூசிக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த தவம் நிறைவு பெறுகிற நாளில் அவருக்கு அருள் செய்யும். அவருடைய தவம் நிறைவுக்கு வந்துருச்சு. சரி அருள் செய்யும் நினைத்தார். அப்போ என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டால், ஒரு பூவில் ஒன்றை குறைச்சிட்டார். அந்த 1000 மலர்கள் சொல்லி அந்த பெருமானை தாமரையில் அர்ச்சிக்கின்ற பொழுது, அப்போ ஒரு பூ குறைந்த போது அந்த மலர் இல்லை. அந்த 1000வது நாமம் சொல்லும்போது பூவை காணலை. என்ன செய்வதுன்னு தெரியல. அமர்ந்திருக்கிற திருமால் தன் கண்ணையே இடந்து மலராக இட்டார். அதான் ஆற்றலுக்கு ஆழி நல்கியவன் கொளந்து இடிச்சும் கோயில் என்று திருவீழிமிழலையில் ஞானசம்பந்த தேவாரம் சொல்லுகிறது. அவர் நாள்தோறும் 1000 பூ கொண்டு இறைவனை அர்ச்சிக்க அதில் ஒரு பூ குறைய அந்த நிறைவதற்காக கண்ணை இடந்து இட்ட நிலையில் பெருமான் அவருடைய வழிபாட்டை ஏற்றுக்கொண்டு ஆற்றலுக்கு ஆழி நல்கினான். இது திருவீழிமிழலையினுடைய தல வரலாறு. இன்னும் சொல்லப்போனால் கண்ணப்பருக்கு முன்பே கண் கொடுத்தவர் திருமால். இப்போ கண் கொடுத்ததில் திருமால் அல்லவா இடம்பெற்று இருக்கணும் அப்படின்னு கேட்டால், திருமால் மலரில் ஒரு மலராக அந்த கண்ணை இடந்து அர்ச்சனைக்கு தான் பயன்படுத்தினார். இவர் கண்ணை இடந்து பெருமான் திருமேனியில் அப்பியவர். இவர் ஒரு செய்தி. இன்னொன்று, அவர் ஒரு பயனை எதிர்நோக்கி பூசித்தவர். அவர் கண் கொடுத்தது கூட அந்த பூசையில் பழுது வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் கண்ணை இழந்து அர்ச்சனை செய்ய சக்கரம் பெறுவதற்காக பூசை செய்தார். அவர் பயன் கருதிய வழிபாடாக போயிற்று. கண்ணப்பர் என்ன பயன் கருதி வழிபாடு செய்தார்? பயன் கருதாத வழிபாடு. எனவே அந்த வழிபாட்டினுடைய நுட்ப பொருள் வேறாக இருக்கிறது. திருமால் பூசித்த நிலையில் அது வேறாக அமைந்து போச்சு. எனவே ரெண்டு ஒன்றல்ல. இது பயன் கருதிய வழிபாடு, அது பயன் கருதா வழிபாடாக அமைந்தது. அதனால் சக்கரம் என்கிற படை திருமாலுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டால், இந்த வரலாறு தான் அடிப்படையான. பெரும்பாலும் இதை நம்ம அந்தந்த நிலையில் நிற்கிறவங்க இதை மறந்து போவது உண்டு, சொல்லாமல் விட்டு போவது உண்டு. நமக்கு திருமுறைகளிலும் பல்வேறு இடங்களில் திருமால் சக்கரம் பெற்ற செய்தி பல்லாண்டு முதற்கொண்டு இருக்கிறது. பாலுக்கு பாலகன் வேண்டி பார்க்கடல் ஈந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மன்னிய தில்லை தன்னுள் பல்லாண்டில் சொல்கிறார். இப்படி நமக்கு திருவாசகத்துக்குள்ள அந்த அவருடைய வழிபாடும் சக்கரம் பெற்ற செய்தியும் திருவாசகத்துக்குள் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம் திருமுறை. எனவே அந்த வகையில் சக்கரப்படை என்கிற படை அப்போ திருமால் கையில் இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்த சக்கரம் என்ன ஆயிற்று? பெருமைக்குரிய சக்கரமாக பின்னால் போற்றப்படுவதை பார்க்கிறோம். இன்றைக்கி அந்த சக்கரத்துக்கு என்ன பேர்? சுதர்சன சக்கரம். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, சக்கரத்து ஆழ்வார் பேர் வந்துருச்சு. இப்போ தனியாக சக்கரத்தை தனியாக போற்றும்போது அதுக்கு ஒரு தலைவர், அவர் சக்கரத்து ஆழ்வார்னு பேர். இவருக்கு தனி சன்னதி, அதுக்கு தனி வழிபாடு, தனி கூட்டம். இன்றைக்கி நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் கொடுத்தவர் யாரையா அப்படின்னு கேட்டால் தெரியலையே. அங்கே இங்கே ஒரு பக்கம் நின்றுக்கிறோமா இல்லையா? அப்படியே அவங்க அதை பின்பற்றியவர்கள் அதிலே நின்றுட்டாங்க. சக்கரத்துக்கு ஆற்றல் இவ்வளவுனா சக்கரத்தை கையில் வச்சுருக்கிற ஆற்றுக்கு எவ்வளோ இருக்குன்னு திருமாலை பார்க்கணும். அவருக்கு இந்த சக்கரம் கிடைத்து எந்த வகை கிடைச்சது? இவரெல்லவா கொடுத்தாருன்னு கேட்டால் அந்த கொடுத்தவர் எவ்வளோ பெரியவர்னு பார்க்கணுமா இல்லையா? அவங்க இதே எனக்கு போதும் நின்றுக்கிறவன் நின்று விடுகிறார்கள். ஆனால் நாம் வரலாற்றின் அடிப்படையில் நமக்கு உண்மை வரலாறு இதுதான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே அந்த வகையில் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்று சலந்தரனை தலை அறுத்த தலமாக ஒன்று இருக்குது பார்த்திங்களா. அதனால் நம்முடைய பெருமான் தான் தண்டித்தும் அருளும் செய்கிற பெருமான். எனவே அந்த வகையில் அந்த வரலாற்றை இங்கே எடுத்துக்கிட்டாரு.
அதைத்தான் எங்கள் ஞானசம்பந்த பெருமான் பாடினார் என்பது சேக்கிழார் சொல்ல வர்றார். இது நாம் அங்கே பார்த்தோம். இங்கே எப்படி சொல்லுகிற சேக்கிழார் எப்படி உரை சொல்கிறார் பாருங்கள். பா உற்ற பார் ஆழி வட்ட திருப்பாட்டின் உண்மை. அந்த 9வது பாட்டில் என்ன உண்மை இருக்குது தெரியுமா உங்களுக்கு? சரி, என்னையா உண்மை சொல்லுங்க அப்படின்னு கேட்டால், காவல் தொழிலான் எனும் கண்ணனும். காவல் தொழிலுக்குரியவர் கண்ணன், திருமால், அவர் வேறு வேறு பெயரை சொல்லலாம். அப்படி கண்ணனும் காவல் பெற்றது. எப்படின்னு பாருங்க, இவர் தான் ஏன் எல்லாத்தையும் காப்பாற்றுற தெரியுமில்ல உங்களுக்கு? ஆமாம், அவரை யார் காப்பாற்றுறாரு? அவரே காப்பாற்றிக்குவாரா? இல்லை, அவரை காப்பாற்றுறாரு எங்கால் தான் ஏன் காப்பாற்றுறாரு? காவல் தொழிலுக்குரிய கண்ணன் காவல் பெற்றது எங்கே தெரியுமா? பெருமான்ட்ட தான்யா. நம்ம அதனால தான் திருவாசகத்தில் பாருங்க, படைக்கும் படைப்போன் படைக்கும் பழையோன். எல்லாத்தையும் படைப்பவன் பிரம்மன், படைப்பவன் பிரம்மன், பிரமனை படைக்கின்ற பழையோன். அவர் யார்? நம்ம பெருமான் தான். பழையோன் என்று பிரம்மனுக்கு ஒரு பேர் உண்டுங்க. பிரம்மனுக்கு கிழவன்னு பேர். வயதானவன் ஒரு பொருள் உண்டு, படைப்பு தொழிலுக்கு உரியவன். எனவே படைப்பவன் என்கிற பிரமனை படைப்பவன். சரி, அது மட்டுமா? அவர் இல்லை, காத்தல் தொழிலுக்குரிய திருமாலை காப்பவர். ஆனால் அந்த வரிசையில் பாடும்போது படைப்போன் அப்படின்னு சொன்னால் பழையோன், படைப்போனை படைக்கும் பழையோன். சரி, காப்போன் காக்கும் கடவுள். காப்போனை காக்கும் கடவுள்னு பொருள். அதுக்கு நீங்கள் அதை உரையை எடுத்து படித்து பாருங்கள். காப்போன் காக்கும் கடவுள், காப்போனாகிய திருமாலை காக்கின்ற கடவுள். சரி, அழித்தல் தொழில் யார் செய்வா? ஒருத்தரன் பேர். கரப்போன் அவனுக்கு பேர். கரப்போன் கரப்பவை கருதா கருத்துடை கடவுள். நாள் யார் தெரியுமா? ஐயா, அழித்தல் தொழிலை செய்கிற உருத்திறனையும் அழிப்பவர். அப்போ படைப்பவனை படைப்பவன், காப்பவனை காப்பவன், அழிப்பவனை அழிப்பவன். சரி, இந்த 3 பேர் சீட்டில் உட்கார்ந்துருக்காங்களே, அவங்க கருத்துக்கு எட்டுவாரா? எட்டாத உயரத்தில் இருக்கிறார் யார்? கருத்துடை கடவுள். எவரு? கருதா கருத்துடை கடவுள். இதைத்தான் முன்ன திருப்பெழுத்து பின்னாடி சொல்றார். இது முந்திய மூவரும் அருகிலர். 3 பேர் இருக்கிறாங்களே, அவங்க யாரும் அருகிலர். பிற யார்? யாவர் மற்றறிவார். அவங்களே தெரியல, வேற யாரையா தெரியும்? முந்திய முதல் நடு இறுதியும் ஆனாய் மூவரும் அருகிலர் யாவர் மற்றறிவார். அங்கே மூவர் யாரு? இந்த 3 பேர்த்து தான் சொன்னார். படைப்பவன், காப்பவன், அழிப்பவன். எனவே இவர்களாலேயே எட்ட முடியாத கருத்தில் இருப்பவன் சிவபெருமான். அப்படிப்பட்டவர் தாயா எனக்காக நிலந்தன் மேல் வந்தருளி நீள்கடல்கள் காட்டி வந்தார். ஏன் மணிவாசகர் அழுகிறார் அப்படின்னு கேட்டால், எவ்வளோ பெரிய ஆளியா அவராக வந்தார். ஏங்க, அவர் பேரை சொல்லி யாராவது வந்துருக்கு போகிறாங்க? இல்லைங்க, அவரே தான் வந்தார். அவரே வந்தாருங்களாம். அவரே தான் வந்தார். நான் அதை முற்றிலும் உணர்ந்தேன். சிவனை என யானும் தேரினன் காண்க, அவன் என்னை ஆட்கொண்டு அருளினன் காண்க, கோலை கண்ணி கூரன் காண்க. இத்தனை சொல்ல வேண்டியிருக்குதுங்களே அவருக்கு. எவ்வளவு அனுபவிக்கிறார் மணிவாசகர். ஏன் வந்தது சிவம் என்று அவரால் உணர்ந்ததனால் நமக்கும் அருள் செய்கிறார். நமக்கு 3ஆம் இடத்தில் இருந்து அருள் செய்கிறார். அந்த வடிவத்திலிருந்து அருள் செய்கிறார். நமக்கு அந்த வடிவத்திலிருந்து செய்கிற கருணையே நம்மளால் முழுமையாக வாங்கி கொள்ள முடியலைங்க. நம்ம ஒருவாறு வாங்கிக்கிறோம். சில நேரங்களில் அறிவு போய் அதை ஏற்கும், சில நேரங்களில் தடுமாறும். ஏற்றலும் தடுமாற்றம் நமக்கு அப்படியே திரும்ப திரும்ப நிகழக்கூடிய ஒன்றாக நிற்குது. எனவே அந்த வகையில் காத்தலுக்குரிய திருமால், அவரை காக்கக்கூடிய பெருமான் நம்முடைய இறைவன். அதான் சொன்னார், காவல் தொழிலான் எனும் கண்ணனும் காவல் பெற்றது. யார்? எதுக்கு அந்த வரலாறு அங்கே சொன்னார்? யாவருக்கும் மேலாம் ஈசன். அவர் தான் ஏன் எல்லாத்துக்கும் மேலானவர், சுப்பீரியர் அவர் தான். இது அந்த ஈசன் அருள் ஆழி, சிவபெருமானால் தோற்றுவிக்கப்பட்ட சக்கரம். ஆழின சக்கரன்னு ஒரு பொருள், கடல்னு ஒரு பொருள் இருக்கிறது, சக்கரம் என்று பொருள் இருக்குது. ஆழிமழை கண்ணா உந்து நீ கைகரவே என்பது திருப்பாவையில் பாடுவாங்க. எனவே ஆழி என்றால்
கடல் என்ற பொருளும் ஒன்று இருக்கிறதுங்க, சக்கரம் என்ற பொருளும் உண்டு. ஆனால் இங்கே சக்கரங்கள் அருள் ஆழி பெற்றது மேவுற்ற சீர் உற்றது என்றனர் வேதவாயார். எனவே ஞானசம்பந்த பெருந்தகை இதன் காரணமாக 9வது பாட்டில் இந்த செய்தியை கொண்டு வந்து தந்திருக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? கடவுள் வழிபாட்டில் ஈசன் என்கிற அவர்கிட்ட வருதல் என்பது மிகப்பெரிய சுப்பீரியர் அவர் தான், அவருக்கு மேலே ஒருத்தரும் இல்லை என்பதை நமக்கு உணர்த்துகிறார். அவங்கவுங்க உணர்கிறார்களோ இல்லையா அது அவங்க பாடு. நீங்கள் அவங்க அவர் உணர்ந்து நான் சொன்ன கேட்கலிங்க, இவர் சொன்ன அது நாம் நிற்கிறோம் இல்லையா, நாம் அந்த நெறியில் நிற்கிற நமக்கு ஐயமின்றி இருக்கணும். நான் யார்கிட்ட இருக்கேன் தெரியுமா? ஒரு சுப்பீரியர் கீழே இருக்கேன். என்னுடைய பெருமான் எல்லாவற்றுக்கும் மேலானவன் என்ற உணர்வு, நான் அவரை தொடர எனக்கு அந்த உணர்வு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். மற்றவருக்கு இருக்கிறது இல்லை என்பது அது அவர்கள் பாடு. நம்ம பாடு என்னன்னு கேட்டால், நான் உயர்ந்த தலைவனுக்கு கீழே இருக்கேன் அப்படிங்கிற எண்ணம் வலிமையாக அது ஐயத்துக்கிடமின்றி இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அதனுடைய அனுபவத்துக்கு அதுதான் துணை செய்யும் என்பதை நினைவிற்கொள்ளணும். சரி, அடுத்த பாட்டு சொல்கிறார். 9வது பாட்டு 10வது பாட்டு. 10வது பாடல் என்ன அப்படின்னு கேட்டால், மாலாயவனும் மறைவல்ல நான்முகனும் பாலாய தேவர் பகரில் அமுது ஊட்டல் பேணி கால் ஆய முன்னீர் கடைந்தார்க்கு அரிது எழுந்த ஆளாலம் உண்டு அங்கு அமருக்கு அருள் செய்ததாமே. அவர் இந்த திருமால் பிரமன் தேவர்கள் முதலானவர்கள்லாம் போய் இந்த பார்க்கடலை கடைஞ்ச போது நஞ்சு வந்துச்சாமே, அதை சாப்பிட்டாரா? ஆம், அவர் சாப்பிட்டார், அவர் தான் நஞ்சை சாப்பிட்டார் அப்படின்னு செய்தி. இது சேக்கிழார் எப்படி சொல்லுகிறார்னு பாருங்கள். மாலாயவன் என்னும் வரும் திருப்பாட்டில் மாலும் தோலா மறை நான்முகனும் தொடர்பாம் அமரர் ஏலா வகை சுட்ட நஞ்சு உண்டு இரவாமை காத்த மேலாம் கருணை திறம் வெங்குரு வேந்தர் வைத்தார். முன்ன பாட்டில் வேதவாயார்னாரு, அதுக்கு முந்தைய பாட்டில் யாதும் ஓதாது உணர்ந்தார்னாரு. இப்போ இங்கே சொல்கிறார் அதுக்கு முன்ன கொள்கை மேலோர் அப்படின்னாரு. ஞான பிள்ளையார் ஞானசம்பந்தர் என்னென்ன வார்த்தைகளில் போற்றுகிறார் என்று பார்க்குறோம். இங்கே வெங்குரு வேந்தர், வெங்குரு என்பது சீர்காழியின் 12 பெயரில் ஒன்று. எனவே வெங்குருவினுடைய தலைவர், வேந்தர் அரசர், காவலன், தலைவன் என்ற பொருள் சொல்லப்படுகிறது. மால் ஆயவன் என்னும் வரும் திருப்பாட்டில், அந்த பாட்டில் தேவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து பெருமானிடத்தில் வேண்ட வந்த நஞ்சை அவர் உண்டு இவங்களுக்கெல்லாம் அமுதம் கொடுத்தார். அமுதத்தை உண்டு இவர்கள் நீண்ட காலம் இரவாமல் இருந்தாங்க. மறந்துடக்கூடாதுங்க, இங்கே இரவாமை என்பது இறந்தே போகாதிருத்தல் என்று பொருள் அல்ல, ரொம்ப காலம் வாழலாம் என்பது தான் அந்த அமுதத்தின் பொருளே அன்றி அந்த அமுதத்தை உண்டாலும் மரணம் வரும். மறந்துடக்கூடாது. நஞ்சை உண்டவர் இன்னைக்கு வரைக்கும் இறந்து போகாமல் இருக்கிறார். அமுதத்தை உண்டவர்கள் இன்னைக்கு வரைக்கும் எண்ணில்லாதவர்கள் இறந்து போனார்கள். ஏன்? பார்க்கடல் கடைந்த பொழுது வந்தது அமுதம். அமுதத்தை உண்ட தேவர்கள் எடுத்துக்கிட்டால் எத்தனையோ இந்திரர் இன்னைக்கு வரைக்கும் செத்து போயிருக்கிறாங்க. எத்தனையோ மால் பலர் மாண்டனர்கான் தோநோக்கம்னர். எனவே திருமால் பிரமன் இந்திரன் என்று சொல்லப்பெறுகிற அந்த பதவியில் இருந்தவர்கள் இன்று வரை 6 கோடி திருமால், 100 கோடி பிரமன், எண்ணிலாத இந்திரர் என்று நம்முடைய நாவுக்கரசு பெருமான் ஒரு குறிப்பு கொடுத்திருக்கிறார். அதை நினைவில் வைத்து கொள்ளுங்க. அதனால் இறைவன் ஒருவன் இரவாதவன். எனவே இரவாமை காத்த மேவும், அங்கே இரவாமை என்பதில் சிறிது காலம் அப்படிங்கிற அவங்களுக்கு நீண்ட கால வாழ்வை கொடுத்தது அமுதம்ங்கிற பொருளை அன்றி மரணமே தராது என்பது பொருள் அல்ல என்பதை நினைவு வைத்து கொள்ளுங்க. அந்த செய்தியை கொடுத்துட்டார். இனி 11வது பாட்டு. அற்றாழியா அந்தன் மதுரை தொகை ஆக்கினானும் அற்று அன்றி அந்தன் மதுரை தொகை ஆக்கினானும் தெற்று என்ற தெய்வம் தெளியார் கரக்கு ஓரை தண்ணீர் பற்று இன்றி பாங்கு எதிர்வின் ஊறவும் பண்பு நோக்கில் பெற்று ஒன்று உயர்ந்த பெருமானுமன்றே. 11வது பாட்டினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு சொல்கிறார்.
ஆன அற்று அன்றி அந்தன் என்னும் திருப்பாட்டில் ஆன அற்று அன்றி என்னும் திருப்பாட்டில் கூடல் மாநகர் சங்கம் வைத்தவன் தேர கூடல் மாநகர் சங்கம் வைத்தவன் தேர தேரா ஈனர்கள் எல்லைக்கு இட்ட ஏடு எதிர்ந்து செல்லில் ஏடு எதிர்ந்து செல்லில் ஞானம் ஈசன்பால் அன்பே என்றனர் ஞானம் உண்டார். இதில் ஒரு வேடிக்கையாக எப்படி கொடுக்குறார் பாருங்க. அதாவது 11வது பாட்டு நம்ம தோருடைய செவியன் தொடங்கி 11 பாட்டை சமன்பாட்டுன்னு பேர். அவங்களுக்கு இறைவனுடைய கருணையை எடுத்து சொன்னாலும் கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தில் அவங்க இல்லைங்கிற, அதான் தேரர் அப்படின்னு தேராதவராக நிற்கிறார்கள். ஆன அற்றன்றி அந்தன் எனும் திருப்பாட்டில் கூடல் மாநகர் சங்கம் வைத்தவன் தேர. ஆக மதுரையில் சங்கம் அமைத்து சங்கத்தினுடைய தலைவனாக இருந்த சிவபெருமான், அவர் தான் அங்கே இருக்கக்கூடிய சங்கத்தமிழனாக தலைவனாக இருப்பவர். அவருடைய அந்த கருணையை இவர்களாம் யார் உணராமல் இருக்கிறாங்க. ஆக அவன் வைத்தவன் தேர தேரா அந்த தெளிவை பெறாத ஈனர்கள்ன்றார். ஏன் எவ்வளோ சொல்லி பார்த்தாது எங்கள் அனல்வாதம், அதுக்கு முன்னாடி சுரவாதம், இதெல்லாம் பார்த்து அவங்க தெளிவுக்கு வந்திருக்கணும், வரல. இப்போ வரைக்கும் தெளிவு வராமல் தான் நிற்கிறாங்க. எனவே ஈனர்கள். ஆனால் பாடலை சொன்னார், மங்கையர்க்கரசியாருடைய அச்சத்தை நீக்கிற பாட்டிலே ஈனர்களுக்கு எளியே நல்லேன் ஆளவாய் அரண் நிற்கும்னர். ஏன்னா ஒரு அருளாளர் ஒரு கடுமையான ஒரு சொல்லை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் அவ்வளோ எளிதாக அவங்க நம்மளை போல உணர்ச்சி வயப்படுபவர்கள் அல்ல அவங்க. நம்ம டப்புன்னு கோவம் வரும், வருத்தம் வந்துடும், அடுத்தடுத்த வினாடி நமக்கு நொடிப்புழு மாறும். பெரும்பாலும் அருளாளர்கள் அப்படிலாம் தடுமாறக்கூடியவர்கள் அல்ல. ஆனாலும் கொள்கை ரீதியாக கருத்தியல் நோக்கில் சிவம் என்கிற செம்பொருளை ஏற்றுக்கொள்ளாது திரும்ப 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 மறுத்து கொண்டே இருப்பதனால அவர்களே அந்த சொல்லால் அங்கே குறித்திருப்பார். அதை இங்கே அப்படியே பயன்படுத்துகிற சேக்கிழார் பெருமான். எனவே தேரா ஈனர்கள் எங்கள் ஞானசம்பந்த திருவாக்கை கேட்டும் கூட தெளிவு பெறாது இருந்தால் அவங்களை என்ன சொல்லட்டும். எனவே அந்த தேராத ஈனர்கள் எல்லைக்கு இட்ட ஏடு எதிர் செல்லில். இப்போ ஞானசம்பந்தருடைய ஏடு அவங்க கண்ணில் பார்க்கும் வண்ணம் எது செல்ல போகிறது, இப்போ இடப்போகிறார், அது எடுத்து செல்ல போகிறது. அப்படி எதிர் செல்லில் இந்த ஏடு எதிரே செல்லுமானா எங்கே ஓடுகிற தண்ணியில் அடித்து செல்லாமல் எதிரே செல்லுமானா இதன் வழியாக நீங்கள் என்ன சொல்ல வருகிறீர்கள்? அதான் செய்தி. அதுதான் ஞானசம்பந்த பெருந்தகையும் அங்கே கரையில் நிற்கிறார், சமணர்களும் நிற்கிறாங்க. அவங்க எழுதிய ஏடு தண்ணியில் அடித்து செல்லப்பட்டது. ஞானசம்பந்த பெருமான் இப்போ தன்னுடைய ஏட்டினை இந்த பாடலை எழுதி அதில் போட போகிறார். அவர் சொல்றார், இந்த ஏடு எதிர்த்து செல்லில் இது செல்லுமானால் நீங்கள்லாம் தெரிஞ்சுக்குங்க, இறைவனை பெறுவதற்கு அன்பை தவிர வேறொரு சாதனம் இல்லை. அந்த அன்பு தான் ஞானம் என்று பெயர். ஒரு அருமையான விளக்கம் கொடுக்குற பாருங்க. எதிர்ந்து செல்லில் ஞானம் ஈசன்பால் அன்பே. ஞானம் என்ற சொல்லுக்கு வடமொழியில் அது வடமொழி சொல், அது தமிழ் படுத்தினா அறிவுன்னு அர்த்தம். ஞானம் அப்படிங்கிற சொல் வடமொழிக்கு வரும்போது ஞானம்னு பேர், தமிழுக்கு வந்துச்சுன்னா அது அறிவுன்னு பேர். சரி, அறிவு என்பது என்ன? ஈசன்பால் அன்பு தாயா அறிவு. நம்ம அறிவை தனியாக அன்பை தனியாக பிரித்து வச்சுருக்கிறோம். அன்புடைமை அறிவுடைமை தனியாக பிரித்து வச்சுருக்கிறோம். அப்போ அறிவு அறிவு அப்போ இங்கே என்ன பொருள்? எது பதிஞானம், எது பதிஞானம்? வடமொழி சொன்னீங்கன்னா ஈசன் அருளால் பெறுகிற ஞானம் தான் பதிஞானம்னு பேர். அந்த பதிஞானம் யாருக்கு வாய்க்குமோ அவங்களுக்கு எப்படி இருக்கும்? இறைவனை தவிர இன்னொரு இடத்துல அன்பு நிற்காது. ஏன்? ஈசன்பால் அன்பே, அதுதான் பதிஞானம். ஈசன்பாலும் அன்புக்கு பேர் பதிஞானம் அல்ல. அறிவு என்பது ஈசனையே ஏத்துமின். அங்கே ஏகாரம் கொடுத்து வச்சது அதுக்காக தான் சொல்கிறாங்க.
எல்லா இடங்களையும் எங்கெல்லாம் இன்றியமையாதுக்குரிய இடம் வருமோ அங்கெல்லாம் ஏகாரம் இருக்குது. அது மாதிரி இங்கேயும் ஞானம் ஈசன்பால் அன்பே ஏகாரம் கொடுத்துருக்கிறார். ஏன்? அன்பை செலுத்தணும். அந்த அன்பை எங்கே செலுத்தணும்? ஈசன்பால், அவனிடத்தில் நீ செலுத்துறதுக்கு பேர் தான் ஏன் ஞானம். ஞானம் ஞானம் தான் நீங்கள் ஏதோ நினச்சிக்க வேண்டியதில்லை. அறிவு சார்ந்த நிலையில் இறைவனையே சிந்திக்கிற திறனுக்குத்தான் ஞானம் என்று பெயர். எந்த வகையிலும் ஒரு ஞானம் உடையவர் என்பது எப்படி அடையாளப்படும் அப்படின்னு கேட்டார். அவருடைய அறிவு ஈசன்பால் ஆட்படுமானால் அவர் ஞானம் உடையவர் என்று பெயர். இதுதான் நம்முடைய பெருமக்கள் நமக்கு உணர்த்தி இருக்கிற ஒரு குறிப்பு. ஏன்? இது அறிவு என்கிற பொருள் காணப்படுகிற பொருள் அல்ல. ஏன்? அப்படி கண்ணை பார்த்தனே அறிவு தெரியுற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஆட்பட்ட அறிவா ஆட்படாத அறிவான்னு கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? இவரெல்லாம் ஆட்படாமல் இருக்கிறாருங்க, அறிவு பார்த்தனே தெரியுதில்லை அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லை. அறிவு பொருள் என்பது, அறிவு என்பது காணப்படும் பொருள் அல்ல. பிறகு என்ன செய்யலாம்? அந்த அறிவுக்கான செயல் ஒன்று இருக்கும் பாருங்கள். அறிவுன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒருத்தர் அறிவுடையவரா அறிவற்றவரான்னு எப்போ தெரிஞ்சுக்கலாம்? அவர் கையில் ஒரு வேலையை கொடுத்து செஞ்சார்னா தெரிஞ்சுக்கலாம். அறிவுடையவர் செய்கிற செயல், இது அறிவில்லாதவங்க செய்கிற செயல். அப்போ அது போலவே நம்முடைய செயலை கொண்டு தான் உங்களுக்கு அறிவு இருக்கான்னு தெரியும். சரி, அப்போ நம்மகிட்ட இருக்கிற செயலை கொண்டு எப்படிங்க தெரிஞ்சுக்கலாம்? நீங்கள் ஈசனை விரும்பி நின்றால் ஞானம் உடையவர் என்று பொருள். அவ்வளோதான். இதுதான் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. அறிவு அழகானவங்கெல்லாம் சிவபெருமான பாடுவாங்க. ஏன்னார்? அப்போ ஈசன்பால் அன்பே ஞானம். அதுதான் ஞானம். இறைவன் இடத்துல அன்பு இருக்கும். அந்த அன்புனால தான் நாயன்மார்கள் உணவு கொடுத்தார்கள், உடை கொடுத்தார்கள், கண்ணை கொடுத்தார்கள், தன்னையே கொடுத்தார்கள், ஈட்டிய பொருளெல்லாம் கொடுத்தாங்க. ஏன்? அவனுக்கு தான் ஏன் கொடுக்குற? அவனுக்கு தான். தேடிய மாடு நீடு செல்வம் தில்லை மன்றில் ஆடிய பெண்பா அன்பருக்கு ஆகும். ஆம், அன்பருக்கு ஆகும். ஏன்? அவனுடையது அவன்கிட்டே கொடுக்குறேன் என்று அவர்கள் அறிவுக்குள்ள இது அவன் கொடுத்தது, இது அவனுடையது என்ற அறிவு அவங்களுக்கு இருந்துச்சு. அதனால் அந்த செயல் அவங்க செயல் வழியாக அந்த காட்டினாங்க. எனவே அன்பு என்பதை நீங்கள் கண் காணக்கூடிய பொருளாக இல்லை, ஆனால் செயல் வழியாக பார்க்கலாம். அது மாதிரி தான் இறைவன்பால் ஆட்பட்டு இருக்கிற அடிமைத்திறமும் நாம் செய்கிற செயலின் வழியாகத்தான் நாம் இறைவன்ட்டு அடிமைப்பட்டு இருக்கிறோன்னு காட்ட முடியும். அப்படி காட்டுவதற்காக சில அடையாளத்தை வச்சாங்க. திருநீர், உருத்திராக்கம், இது போன்ற வேடங்கள் அதை உணர்த்துகின்றனன்னு வச்சாங்க. அதை அணிந்து கொண்டு அந்த வேடத்துக்கு ஏற்றாற் போல நம்ம அமைத்து கொள்ளணும். இது நாம் என்ன பண்ணுறோம்? முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். வேடம் நம்ம திருநீர் பூசிருக்கிறோம். நாம் சிவனடியார், நாம் சிவனடியார், நாம் சிவனடியார். அப்போ நாம் யார்? சிவனடியாரை பார்க்கும்போது அவங்கள வணங்கணும், அவங்கள்ட்ட பகை இருக்கக்கூடாது, நம்ம இப்படி நமக்குள்ளே மெல்ல 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 ஒரு மாற்றங்கள் இது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள்ளே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஒரே நாளில் எல்லாருக்கும் நிகழ்வதில்லை. வாய்க்கு இருக்கிறவங்களுக்கு ஒரே நாளில் நிகழும், நிகழாமல் போவாது. அது உயிரின் பக்குவத்துக்கேற்ப தான் அந்த மாற்றங்கள். மாற்றம் என்பது அவரவர் பக்குவத்துக்கேற்ப மாறும். மாறாமல் போவதும் உண்டு, நொடிக்கு நொடி மாறுவதும் உண்டு. அதாவது அவருடைய அறிவினுடைய தன்மை இறைவனுடைய கருணையை பொறுத்தது. நாம் யாருக்கும் நீங்கள் மாறிவிடுவீர்கள், நீங்கள் மாறமாட்டீர்கள் என்ற சான்றிதழ் நாம் கொடுக்க முடியாது. கொடுக்கிற பெருமான் அவர் தான். எனவே ஆனால் ஒன்று, இவையெல்லாம் அவற்றை வளர்த்து கொடுக்கக்கூடிய சாதனங்கள். எனவே நான் இறைவனுக்கு ஆட்பட்டிருக்கிறேன் என்று என்னை அறிவித்து கொள்வதற்குத்தான் உருத்திராக்கம் தேவைப்படுது. நான் உருத்திராக்கம் போடாமலே இறைவனுக்கு அடியவனாக இருக்கலாம். திருநீர் பூசாமலே நான் இறைவனுக்கு அடியவனாக இருக்கலாம். ஏன்? நாயன்மார்கள் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. என் நிலையில் நின்றாலும் எக்கோலம் கொண்டாலும் மன்னிய சீர் சங்கரன் தாழ் மறவாமை. நெஞ்சு ஈசனுக்கு ஆட்பட்டிருந்தால் போதும். இந்த புறத்தை இருக்கிற தோற்றம் தேவைதானான்னு கேட்டால் அவசியம் இல்லை. அதுக்காக திருநீர் போன்றவை அவசியமானது அல்லன்னு புறக்கணிக்க முடியாது. ரெண்டு தன்மையும் உண்டு. வேடத்தை போற்றுவதும் இதே நூலில் தான் இருக்குது. வேடம் கடந்த அன்பும் இதே நூல் தான் சொல்லுது. அப்போ நமக்கு ரெண்டு. அப்போ அடியார்கள் எப்படி இருப்பாங்க? வேடத்தோடும் இருப்பார்கள்,
வேடம் கடந்தும் இருப்பார்கள்னு அர்த்தம். நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கணும். நீங்கள் வேடத்தோடு இருக்கலாமா கூடாதான்னு நூல் சொல்லலை. நீ காணுகிற அடியவர் வேடத்தோடும் இருப்பார், வேடம் கடந்தவராக இருப்பார். அப்போ யாராவது பார்த்தா நீங்கள் என்ன நினைக்கணும்? ஒருவேளை அவர் அடியாராக இருந்தார்னா நமக்கு தெரியாது. என்ன பண்ணலாம்? யாராக இருந்தால் என்ன, ஒரு வணக்கத்தை போட்டு பணிவாக இருந்துக்கிட்டா தப்பிச்சிக்கலாமே. இப்போ நாம் எப்படி நம்மை பாதுகாத்து கொள்வது? இவர் அடியாராக இருந்தால் ஒரு வணக்கம் கூடுதலாக போட்டுடலாம். தெரியல இவர் அடியாரா இல்லையான்னு. என்ன பண்ணலாம்? வணக்கம் மட்டும் போட்டால் போதும். அதையாவது போட்டால் தப்பிச்சிக்கலாமே. ஏன் வணங்கணும்? நம்ம அப்படி நிற்கும்போது இடர் போட்டுடுவோம். எனவே வேடம் வணக்கத்துக்குரியது. வேடம் கடந்த அன்பும் இருக்கிறது என்பதை இதே திருத்தொண்டர் புராணம்தான் உணர்த்துகிறது. அதனால தான் யாராக இருப்பினும் முடிந்தவரை அது பகைமைக்குரியதாக இல்லாமல், அதை பகைமை பாராட்டாமல் கடந்து விட்டுட்டால் நம்ம கொஞ்சம் நம்ம அறிவு பாதிக்காமல் இருக்கும் என்று நம்முடைய பெருமக்கள் நமக்கு அதை அறிவுறுத்துகிறார்கள். அதுதான் நமக்கு அவனை முழுமையாக பெற்றுவிட்டோம் என்பதற்கும் பெறுவதற்கும் அதுதான் நமக்கு சான்றாக இருப்பது. பெற்றுட்டால் சான்றாக இருக்கும், சாதனையாக இருக்கும். பெறுவதற்கு அதுதான் சாதனைக்குரிய கருவியாக இருக்கும். நம்ம வேடம் கைதொழ வீடு எளிதாமே, வேடம் கைதொழ வீடு எளிதாமே. அப்போ நீங்கள் அந்த 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 சட்டத்தின் கீழே வணங்கிட்டு இருக்கிறோம். இப்போ அது நமக்கு அந்த வேடம் வணங்குதல் என்பது சாதனமாக கருவியாக நிற்கிது. நீங்கள் அதை பெற்றுவிட்டால் அந்த அனுபவம் அறிவுக்குள்ள நிகழும். அவன் யாராக இருந்தால் அந்த வேடத்தை பார்த்தோன்னே நமக்குள்ளே ஒரு நெகிழ்ச்சி நம்ம அறியாது தோணுது. அது நீங்கள் வணங்க தான் வாய்க்குமே ஒழிய உள்ளத்தில் வந்த பிறகு வருவதில்லைங்க. நீங்கள் புறத்தே வணங்க அகத்துக்குள்ள ஒரு மாற்றம் நிகழும். அந்த உணர்வு உங்களை அறியாத ஒரு நெகிழ்ச்சியை கொடுக்கும். எப்போ? யார் என்று பாராமல் வணங்கி பழகணும். பார்த்து 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 பழகணும் என்று சொன்னால் அந்த உணர்வு வாய்ப்பது என்பது கடினமாக போயிடும், தாமதமாகிடும். வரலாம், வாய்க்கலாம், வாய்க்காமலே போகலாம். இது அதில். ஆனால் நீங்கள் வணங்கிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக வாய்க்கும் என்பது தான் நம் பெருமக்கள் வலியுறுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. எனவே அந்த வகையில் இங்கே இறைவன் மீது காட்டுகிற அன்பு தான் அந்த ஞானத்துக்கான அடிப்படை. எனவே ஞானம் எல்லோரும் போட்டு மிரட்டுவாங்க. ஞானம்னா பயந்துக்காத, இறைவன் மீது காட்டுகிற அன்புதாயா ஞானம். யாரையா சொன்னா? ஒரு அத்தாரிட்டி வேண்டாமா? யார் சொன்னது அப்படின்னு கேட்டால், ஞானத்தையே சாப்பாடாக சாப்பிட்டு சொன்னாரியா. ஞானம் உண்டார் சொன்னவர் யார்? ஞானம் உண்டார். அம்மா கொடுத்த ஞானத்தை உண்டு தானே சொன்னார். இப்போ அப்போ ஞானத்தை உண்டவர் சொல்லுகிறார், ஞானம் ஈசன்பால் அன்பே. ஒன்று சொல்லணும்னா அது அந்த நீங்கள் அது உங்களுக்கு அதை பற்றி தெரியுமா? தெரிஞ்சதுன்னா சொல்கிறாரு. அப்போ அந்த ஞானத்தையே அமுதமாக உண்டவர் சொல்லுகிறார், ஞானம் என்பது ஈசன்பால் அன்பே. அருமையான தொடருங்க, அடிக்கோடிட்டு வைத்து கொள்ள வேண்டிய தொடர். ஞானம் ஈசன்பால் அன்பே. இதுவே போதும் தான். இருந்தாலும் யாராவது கேட்பாங்க, இது யாருங்க சொன்னது, இந்த வாசகம் யாருது அப்படின்னு சொன்னது திருஞான சம்பந்தரியா. அதனால் ஞானம் உண்டார்னு சேர்த்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஞானம் ஈசன்பால் அன்பே என்றார், ஞானம் உண்டார். அப்படி சொன்னவர் யார்? எங்கள் திருஞான சம்பந்த பெருந்தகை என்பதை அந்த வரியே சொல்லிடுச்சு. அப்போ நமக்கு வேண்டியது இதுதான். அப்போ அந்த அன்பை பெறணும், நம்ம அன்பு செலுத்தணும். அன்பை செலுத்தத்தான். அதனால தான் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் என்று திருமூலர் அருளியிருப்பதையும் இந்த இடத்துல நீங்கள் சிந்தித்து பார்த்து கொள்ளலாம். எனவே உயிர்கள் மாட்டு காட்டப்படுகிற அன்பு, அதுபோல் சிவத்தின் மீது நமக்கு அந்த அன்பு வரணும். அந்த அன்புக்கு பெயர் தான் ஞானம் என்றதை மிக அழகாக சேக்கிழார் பெருமான் மிக மிக எளிமையாக, இதை விட ஞானத்தை சொல்வதற்கு வேறு வாசகத்தை நீங்கள் தேடினா கூட பார்க்க முடியாது. ஏன்? நீங்கள் சித்தாந்தம் படித்தீங்கன்னா ஞானம் என்பது பசுஞானம், பாசஞானம், பதிஞானம் என்று மூணாக பிரிச்சிருவாங்க. அதில் போய் பாசஞானம் கருவி வழியாக வருவது, பிறகு பசுஞானம் நானே கடவுள் என்று கருதுவது, அப்புறம் பதிஞானத்தில் போனால் அதில் அபரஞானம் பரஞானம் ரெண்டாக பிரிச்சிருவாங்க. நூலை படித்து வரும் ஞானத்துக்கு அபரஞானம் பேர், திருவருவத்தை வருவது பரஞானம் என்று பெயர். அப்படி அதை இன்னும் அதுக்குள்ளே போனால் இன்னும்
ரொம்ப ரொம்ப வேணுமா அது இன்னும் நூலை படிக்க படிக்க போகணும். மொத்தத்தில் ஞானம் அப்படிங்கிறதுக்கு இறைவன் மீது செலுத்துகிற அன்புக்கு தான் ஞானம் என்று பேர். அப்போ நான் எப்படி செலுத்தட்டும்? எனக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு என்ன? அதுக்காக தான் தண்ணி ஊற்றுறோம், ஒரு பூவை வைக்கிறோம், சாமிக்கு நமக்கு உடை உடுத்துப்போம், அவருக்கு உடை உடுத்துகிறோம், நாம் சாப்பிட முடியும் அவருக்கு சாப்பாடு வைக்கிறோம், நமக்கு என்னெல்லாம் உண்டோ அவருக்கு வச்சு வச்சு அழகு பார்க்குறோம். நம்ம வீட்டில் இருக்க அவருக்கு ஒரு வீடு வேணும், நம்ம ஒரு அடையாளம் அவருக்கு அது மாதிரி ஒன்று ஒன்றும் எனக்கு உரியதெல்லாம் என்னுடைய இறைவனுக்கு. ஏன் எனக்கு இருப்பதை என் குழந்தைக்கு ஒன்று நினைப்போமா இல்லையா? நான் பட்ட கஷ்டம் என் குழந்தை படக்கூடாதுன்னு நினைக்கிறோமா இல்லையா? எல்லோரும் அப்படித்தானே நினைக்கிறோம். நாம் பட்ட கஷ்டம் நம்ம குழந்தைக்கு வரக்கூடாது, நான் தான் கஷ்டப்பட்டு இப்படி பண்ணிட்டேன், என் குழந்தைய நல்லா இருக்கணும், அப்படித்தானே எல்லா பெற்றோரும் கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி தான் என் தொண்டன் நினைக்கிறான், நான் படுகிற பாடு என்னுடைய பெருமானுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு அவங்க அறிவால் கருதி அத்தனை பெருமானுக்காக செய்ததுனால அவர் இன்றைக்கி நாயன்மார்களாக நிற்கிறார்கள். அந்த நெறியை பின்பற்றுகிறோம். அந்த நெறியில் நின்று அந்த சாதனை செய்தல் என்பது எல்லாருக்கும் வாய்ப்பதல்ல. வாய்க்கிறவர்கள் அதை பற்றி கொள்ளணும் அப்படிங்கிற மட்டும் நினைவு வைத்து கொள்ளலாம். இனி 12வது பாட்டு சொல்கிறார், அதுக்கு உரை சொல்ல வர. நல்லார்கள் சேர்ப்புகழ் ஞான சம்பந்தன் நல்ல எல்லார்களும் பரவும் ஈசனை ஏத்து பாடல் பல்லார்களும் மதிக்க பாசுரம் சொன்ன பத்தும் வல்லார்கள் வானூர் உலகு ஆளவும் வல்லவர் அன்றே. இந்த பதியம் படிக்கிறவங்க பதிய பயனாக வானுலகத்தை ஆழ்வார்கள் அப்படின்னு பயனை கொடுத்துருக்கிறார். இதற்கு நீ சேக்கிழா பெருமான் எவ்வாறு 10 பாட்டுக்கும் உரை 11 பாட்டுக்கு உரை சொல்லிட்டார். நீ நிறைவு செய்கிறார். வெறியார் பொழில் சண்பயர் வேந்தர் வெறியார் பொழில் சண்பயர் வேந்தர் மெய் பாசுரத்தை குறி ஏறிய எல்லை அறிந்து கும்பிட்டேன் அல்லேன் சிறியேன் அறிவுக்கு அவர் தம் திருப்பாதம் தந்த நெறியே சிறிது யான் அறி நீர்மை கும்பிட்டேன் அன்பால். இவ்வளவும் சொன்னவர் தன்னை எப்படி சொல்லிக்கொண்டார் என்று சேக்கிழார் பெருமான் தன்னை அடையாளப்படுத்துகிற இடம் இந்த இடம். பொதுவாக ஒரு நூலை சொல்லுகிற பொழுது, அதாவது இன்றைய நவீன ஒரு பார்வை இன்றைக்கி சொல்லும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு நூலை ஆய்வு செய்கிறது பேர் திறனாய்வுன்னு பேர். அந்த நூலை எடுத்து வந்து ஒப்பீடு செய்வாங்க. இங்கே டாக்டரேட் பண்ணுறவங்க அந்த மாதிரி பண்ணுறவங்க திறனாய்வுன்னு எடுத்துக்கொண்டு நான் டாக்டரேட் பண்ணுறேன், ஏதாவது ஒரு நூல் எடுத்து அந்த டாக்டரேட் பண்ணணும். அப்படி அவங்க எடுத்து பண்ணும்போது அதுக்கு ஒரு செய்தி எடுத்துக்கணும். அந்த நூலுக்குள்ள செய்திகளை எடுத்து தொகுத்து எடுத்துப்பட்டு அதுக்கு சான்று காட்டுவதற்காக பல நூல்களை சான்று காட்டணும். இன்ன இடத்துல இந்த இடத்துல இங்கே இருக்குது, இங்கே இருக்குது, இங்கே இருக்குதுன்னு இத்தனை நூல்களை மேற்கோள் காட்டுகிறேன், அந்த மேற்கோள் காட்டணும். அப்போ தான் அந்த மாணவனுடைய ஆய்வு அங்கீகாரம் செய்யப்பட்டு அவனுக்கு டாக்டரேட் என்கிற அந்த பட்டம் வழங்குகிற நிகழ்வு நடைபெறும்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பார்க்கும்போது அந்த ஆய்வு செய்கிற அந்த மாணவன் பார்வைக்கு திறனாய்வு. நம்ம இந்த நீங்கள் ஒரு பாடல் கூட நீங்கள் பார்க்கலாம். புரியிருக்கா? நான் ஒரு இடம் சொல்கிறேன். நம்முடைய தருமி அப்படிங்கிற அந்த பகுதியில் வரும்போது திருவிளையாடல் படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓ, நீ தான் அந்த சீர் கீர் கீர் என்று ஆராய்கின்றவனோ. ஏன் சொல்ல எடுத்துக்கிட்டு அப்புறம் அதாவது பாட்டு இருக்குது, அதை வார்த்தைகளாக பிரிப்பது, வார்த்தைகளை எழுத்துக்களாக பிரித்து ஒன்றுக்கும் பொருள் காண்பது, அது பேர் நம்ம சீர் பிரித்தல்னு சொல்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி சீர் கீர் சீர் என்று பிரிக்கும் நக்கீரனோ, ஓ நீதான் என் பாட்டில் பிழை கூறியவரோ அப்படி சொல்கிற இடத்துல சீர் சீர் என்று அப்போ ஒவ்வொன்றா பிரித்து 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 பார்ப்பது அப்படின்னு சொல்லி ஒரு இடம் வரும் பாருங்க. அந்த மாதிரி இது பேர் ஆய்வுன்னு பேர். இதை ஏன் சொல்ல வரேன்னா, சேக்கிழார் பெருமான் இந்த நூலுக்குள்ளே ஆங்காங்கு சில இடங்களை தன்னை வெளிப்படுத்துகிறார். தன்னையும் மறந்து வெளிப்படுத்துகிற இடம். அந்த மாதிரி இந்த பாட்டில் தன்னை சொல்லிக்கிற இடம். எங்கேயாவது நம்ம இது வரைக்கும் எங்கேயாவது படிச்சுட்டு வந்தோமே, சேக்கிழார் தன்னை எங்கேயாவது காட்டிக்கொண்டார். அவையெடுக்கிறது சொன்னார். ஒரு சுணங்கனை ஒக்கும் தகைமையே அளவிலாத அடியார் பெருமை, அளவிலாத அடியவர் பெருமையை நான் சொல்ல வருகிறேன், அளவிலாத ஆசையை நான் சொல்லுகிறேன். எனவே அளவிலா ஆசை துறப்ப நான் சொல்லுகிற என்னுடைய செயல்
ஒரு சுணங்கனை ஒக்கும் தகைமையேன் என்று முன்ன நூலை தொடங்குகிற காலத்தில் அவையடக்கத்தில் படித்தோம். அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது 1 2 அப்படியே ஒரு சில இடங்கள் உண்டு. அதில் பெரும்பாலும் இங்கே வெளிப்பட்ட போல் வேறு இடம் பார்க்க முடியாது. அப்படி ஒரு இடம் எப்படி காட்டுகிறார் பாருங்கள். வெறியார் புழி சண்பையர் வேந்தர் மெய் பாசுரத்தை. வெறினா நறுமணம் என்று பொருள். நல்ல மனம் கமழ்ந்திருக்கின்ற அந்த சீர்காழி பதி. வெறியார் பொழில், நறுமணம் கமழ்ந்திருக்கிற பொழிலை உடைய சீர்காழி. அந்த தலத்தினுடைய தலைவர் சண்பையர் வேந்தர் மெய்ப்பாசுரத்தை. இந்த 12 பாடலும் உடைய பதிகத்துக்கு திருமுகப்பாசுரம், திருப்பாசுரம் என்று பெயர். ஆனால் இதுக்கு பாசுரம்ன்ற பெயரை சொல்கிறார். பாசுரத்தை, பாசுரம் என்ற சொல்ல நம்ம பெரும்பாலும் சைவத்தில் பயன்படுத்துவதே இல்லைங்க. இன்றைக்கும் வைணவத்தில் இந்த சொல் இன்றியமையாத சொல். பாசுரம் சேவித்தல்னு பேர், படித்தல்னு இல்லை. நாமளாக அந்த என்னப்பா பண்ணிகிட்ருக்கிற, நான் திருமுறை படிச்சிட்ருக்கிறேன், பாராயணம் பண்ணிகிட்ருக்கிறேன்னு தான் சொல்லுவோம். நீ நம்ம திருவாசம் படிச்சிட்ருக்கிறேன்னு சொல்லுவோம். ஆனால் அவங்க என்னமா சொல்லுவாங்க, பாசுரம் சேவிக்கிறேன்னு சொல்லுவாங்க. படித்தல்ங்கிற சொல் வழக்கம் அவங்கள்ட்ட கிடையாதுங்க. இந்த நூலை வணங்குகிறேன்னு பொருள். பாசுரம் சேவித்தல். நீங்கள் சிவாலயத்துக்கே போங்க, நம்முடைய சிவாச்சாரியார்கள், நான் எல்லாத்தையும் சொல்லலை, நீங்களே பார்த்து கொண்டுங்க, பெரும்பாலானவர்கள் தமிழில் பாட்டு சொல்ல மாட்டாங்க. சமஸ்கிருதத்தை சொல்லி மந்திரத்தை சொல்லி பூசை முடிச்சிடுவாங்க, தீவானை காட்டிடுவாங்க. ஆனால் ஒரு வைணவ கோயிலுக்கு போங்க, பாசுரம் சொல்லாமல் அந்த பூசை செய்யக்கூடிய பட்டாச்சாரியர் பூசை நிறைவு செய்ய மாட்டார். அவர் ஒரு பாடலாவது அவர் பாடலைன்னா அவர் பூசை நிறைவாகாது. நல்லா உற்று நோக்குனீங்கன்னா அந்த உண்மை புலப்படும். சைவத்தில் இன்னைக்கு வரைக்கும் சில சிவாச்சாரியார்கள் தாங்க ஏதோ ஒரு தேவாரம் சொல்கிறாங்க, பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் வைணவத்தை பொறுத்த வரையும் ஒரு பட்டாச்சாரியார் கூட பாசுரம் படிக்காமல் இருக்க முடியாது. அப்படி படிக்கலாம் அவர் அந்த வைணவ நெருக்கிய உரியவர் அல்ல. எந்த பெரிய பூசையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய பூசையாக இருந்தாலும், நான் திவ்ய பிரபந்தத்திலிருந்து சில பாடலை சேவிக்காமல் அந்த பூசை நிறைவு பெறாது. அந்த ஊற்றம் சைவ சிவாச்சாரியார் பெருமக்களுக்கு திருமுறை மீது இல்லை. ஒரு வைணவர்கள் பாசுரத்தின் மீது திவ்ய பிரபந்தத்தின் மீது கொண்டிருக்கிற பற்றும் பக்தியும் சைவனில் இருக்கக்கூடிய சிவாச்சாரிய பெருமக்களுக்கு இல்லை, பெரும்பாலும் இல்லை. சில பேருக்கு இருக்கிறது. நிறைய பேர் இதெல்லாம் ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டாங்க, படிக்கிறதுக்கே விட மாட்டாங்க. அப்படி நிறைய இடங்கள் உண்டு. சில பேர் அவங்களே சொல்வதும் உண்டு, இடம் கொடுப்பது, படிப்பது அப்படிலாம் உண்டு. பல பேர் பார்த்திங்கன்னா இதெல்லாம் ஒரு ஓரமாக ஒதுக்கி வைக்கிற நிலையில் தான் இன்றைக்கி சைவ நெறி இருக்கிறது. நான் சொல்வதில் சில பேருக்கு வருத்தம் கூட வரலாமுங்க. ஆனால் உண்மை அதுதான். இன்றைக்கி நம்ம கண் முன்னாடி பார்க்குறோம். எல்லாரும் அங்கே இருக்கக்கூடிய எல்லோரும் சேவிக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பாடணும். உங்களுக்கு பாட தெரியா, பாடுவதற்கு அது இடமாவது கொடுக்கணும் இல்லையா? இதுவே இல்லாத ஒரு சூழலில் ஆங்காங்கு சில இடங்களில் பார்க்க முடிகிறது. இதெல்லாம் மாற வேண்டும் என்ற ஒரு ஆசையில் சொல்லுகிறோம். சைவத்திலும் திருமுறைகளை சொல்லாமல் பூசை நிறைவில்லை அப்படிங்கிற இடம் வரணும். எப்படி அவங்க வைணவத்தில் பாசுரம் சேவிக்காமல் பூசை நிறைவாகாதோ அதுபோல் சைவ வழிபாடுகளிலும் இங்கே திருமுறை விண்ணப்பம் இல்லாமல் அந்த பூசை நிறைவு என்பது வரக்கூடாது. அப்படி ஒரு சூழல் வரணும் அப்படிங்கிறது விண்ணப்பம். அது பெருமான் ஏற்றுக்கொள்கிற காலம் வாய்க்கும். சரி, இங்கே வந்துடுவோம். எனவே வெறியார் பொழி சண்பை வேந்தர் மெய்ப்பாசுரத்தை குறி ஏறிய எல்லை அறிந்து கும்பிட்டேன் அல்லேன். நான் இப்போ 11 பாட்டுக்கு உரை சொல்லியிருக்கிறேன். நான் ஏதோ ஒரு பாட்டுக்கு முழுசாக சொல்லிட்டேன் நீங்கள் நினச்சிக்காதீங்க. நான் முழுசாலாம் சொல்லலை, ஏதோ சொல்லியிருக்கிறேன். நானும் சொல்கிறேன்னு சொல்லி வந்துட்டேன் இல்லையா? பெரிய புராணம் ஒரு நூலை சொல்லன்னு வந்துட்டேன். அப்புறம் அந்த வரலாற்றுக்கான செய்தி சொல்ல வந்துட்டேன். அதுக்காக ஏதோ நான் சொல்லியிருக்கிறேன். எனவே நான் சொல்லிய அனைத்தும் அது முழுமையானது அல்ல. நினச்சி பாருங்கள், 11 பாட்டுக்கு ஒரு 24 பாட்டில் உரை சொல்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நான் முடிந்தவரை சொல்லியிருக்கிறேன், முழுசாலாம் சொல்லலை. அதுதான் சிறியேன் அறிவுக்கு
அவர்தம் திருப்பாதம் தந்த நெறியே. இவ்வளவு சொல்லிங்களே எப்படிங்க சொன்னீங்க? அது எங்கே கேட்குறீங்க? திருஞான சம்பந்த திருவடியை வணங்கின அந்த திருவடியை அறிவுக்கு சொன்னதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், அவ்வளோதான். அப்போனா நிறையா வணங்கி நிறைய இல்லை, என் அறிவு சிறிய அறிவு, சிற்றறிவு. அவர் நிறைய கொடுக்கலாம், ஆனால் என் அறிவு வாங்கிக்கணுமா இல்லையா? அதனால் என்னுடைய அறிவுக்கு ஏற்ற வகையில் யான் அறிந்த வகை கும்பிட்டேன், அவ்வளோதான். நான் முழுசாக சொல்லிட்டேன்னு நினச்சிடாதீங்க. நான் இந்த 11 பாடலுக்கு சொன்ன உரையே பேருரை நினச்சிடாதீங்க. இது சிற்றுரை தான். சொல்பவர் அதான், சிறியேன் அறிவுக்கு அவர் தம் திருப்பாதம் தந்த நெறியே சிந்தித்து அவருடைய திருவடியை வணங்கியதால், திருவடியை சிந்தித்ததால் என் அறிவுக்குள்ள உணர்த்தப்பட்டதை நான் சொல்லியிருக்கிறேன். யான் அறிநீர்மை சொல்லார். யான் அறிந்த பற்றி நான் சிந்தித்தால் அது எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், முழுமையாக நான் சொல்லவில்லை, எனவே அறிந்த அளவு சொல்லியிருக்கிறேன். அறிநீர்மை கும்பிட்டேன் அன்பால். எனவே நான் முழுமையும் சொல்லலை. அவர் திருவடியை வணங்கின அந்த திருவடி வணங்கியதில் எனக்கு என்ன உணர்த்தப்பட்டதோ அதை சொல்லியிருக்கிறேன். இப்படி அவை அடக்கமாக இங்கே சேக்கிழார் பெருமான் நமக்கு கொடுத்துருக்கிறார். இதை தங்க உமாபதி சிவன் செய்தார். நீங்கள் சிவப்பிரகாசம் படிக்கும்போது என் குரு முதல்வர் சிவஞான போதம் சொன்னார். அவர் புதல்வர் சிவஞான சித்தி விரித்தார். அவங்க 2 பேர்த்தையும் நான் வணங்கிக்கிட்டேன்னார். அவர் திருவடி 2 வணங்கினேன், அப்புறம் நூலை வணங்கினேன்னார். அந்த திருவடியை வணங்கியதும் அந்த நூலை வணங்கியதும் பயனாக இறைவன் திருவருள் என் அறிவுக்கு உணர்த்தியது இறைவன் அருளிய நூல். இவற்றையெல்லாம் கலந்து சிவப்பிரகாசம் என்ற நூலை நான் சொல்லுகிறேன். உமாபதி சிவம் தெளிவுபடுத்தியிருக்கிறார். நாங்கள் அறிந்து கும்பிட்டேன், 2 பெருமக்கள் திருவடியை வணங்கிக்கிட்டேன். அப்போ நூலை வணங்குவதும் நூல் ஆசிரியர் வணங்குவதும் ஒரு நெறி. அதை பின்பற்றினா தான் நமக்கு அந்த நூலினுடைய உண்மை நமக்கு புலப்படுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். எனவே பாசுரத்தை கும்பிட்டேன்னாரு. பாசுரத்தை தந்து ஞானசம்பந்தரை கும்பிட்டேன். அந்த கும்பிட்டதில் அவருடைய திருவடி அறிவுக்கு என்ன உணர்த்துச்சோ அதை நான் சொல்லியிருக்கிறேன். நான் முழுசாக நானே சொல்லிட்டு நினச்சிடாதீங்க. அவருடைய திருவடியை வணங்கியதால் சிலவற்றை உங்களோடு சொல்லியிருக்கேன். இதான் மணிவாசர் சொன்னார், சொல்லற்கு அறியானை சொல்ல முடியாது. ஆமாம், சொல்லற்கு அறியா சொல்லி சொல்ல முடியாத சொல்கிறீங்க அப்படின்ற திருவடியை வணங்குறதுனால சொல்லி, சொல்லற்கு அறியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லி. இப்போ சொல்லிங்கிறது என்ன பண்ணுவீங்க? சொல்லற்கு அறியானை சொல்கிறேன்னு நினச்சிடாதீங்க. சொல்லற்கு அறியானை திருவடி கீழ் பணிந்து சொல்லி, நான் அவர் திருவடி வணங்குவதனால இந்த வாய்ப்புங்க. எனவே அது சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லணும். நான் எப்படி சொன்னேன்னா, அவன் திருவடியை வணங்கி சொல்லுகிறேன். இதைத்தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என்று முன்பும் சொல்லியிருக்கிறார். எனவே அவனுடைய கருணை இல்லாமல் அவனை வணங்க, நினைக்க, துதிக்க வாய்ப்பு இல்லை, யாராக இருக்கும். நமக்கும் அதுதான் சட்டம் என்பதை பெருமக்கள் எல்லோருமே உணர்த்துறாங்க. 12 திருமுறையை தந்திருக்க ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் உணர்த்துகிற உண்மை இதுதான். எனவே அந்த வகையில் நான் இந்த பாசுரத்தை அறிந்து கும்பிட்டேன் அல்லேன். நான் முழுசாக இதை உணர்ந்து கும்பிட்டேன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க. அவருடைய திருவடியை வணங்கின அந்த திருவடி எனக்கு சிலவற்றை உணர்த்தியது. அந்த உணர்த்தியில் கொஞ்சம் நான் உணர்ந்ததை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன், அவ்வளோதான். நான் அறிந்து கும்பிட்டேன் அல்லேன். இது சேக்கிழார் பெருந்தகை நமக்கு உணர்த்துகிற நுட்பம் அதுதான். எனவே நாம் எல்லோருமே கருத வேண்டிய ஒன்று அதுதான். நாம் இறைவனை நம்ம அறிவு முழுமையாக வாங்கிக்கிற அளவுக்கு நமக்கு திறன் இல்லை, நமக்கான கெப்பாசிட்டி ஒன்று இருக்குதுங்க. ரொம்ப 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 சிறிய அளவு தான் நம்ம அறிவு. ஆனால் அவனு பெருங்கருணையுடைய பேரார். இந்த பெருங்கருணை பேராற்றினை நம்ம வாங்கிக்கிறதுக்கு நமக்கு அறிவினுடைய தன்மை போதல், அவ்வளோதான். அப்போ நம்ம அறிவுக்கு தக்கவாறு தான் நம்ம வாங்கிக்கொள்ள இயலுமை அன்றி நாம் முழுமையாக வாங்கி பருகுவதற்கு நம்ம அறிவு போதாது. அதை நம்ம அறிவில் எப்போவுமே அதை நினைவில் வச்சுக்கணும். சும்மா எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லணுமா, ஒரு குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னா
சங்கினுடைய நுனியில் இருக்கிற அந்த துளியூண்டு அதில் தான் கொடுத்தா தான் அந்த குழந்தையால் சாப்பிட முடியும். அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு டம்ளரில் கொடுத்தோம்னா குழந்தை சாப்பிட முடியாது. நமக்கு ஒரு டம்ளர் கொடுத்தா நம்ம சாப்பிட்டுக்கொள்ள முடியும். ஏன் நமக்கு அதனுடைய அந்த டம்ளருடைய வாய் நமது வாய் ரெண்டும் பொருந்தக்கூடிய இடமா இருப்பதனால அது சாப்பிட முடியும். அதுவே நான் உங்களுக்கு பால் கொடுக்குறேன்னு சொல்லி ஒரு பெரிய அகன்ற பாத்திரத்தில் கொண்டாந்து கொடுத்து நீங்கள் பாலை சாப்பிடுன்னு கொடுத்தா கொடுக்க முடியுமா? என்ன குடிக்க முடியாது. நமக்கு ஒரு டம்ளரில் கொடுத்தா தான் சாப்பிட்லாம். ஏன் நம் வாயில் அந்த வாய் பொருந்தணும். பாத்திரத்தின் வாய்ப்பகுதி நம்ம வாயில் பொருந்தணும், அப்போ தான் குடிக்க முடியும். அது நமக்கு. அப்போ குழந்தைக்கு கொடுக்கறத நமக்கு கொடுக்க முடியாது, நமக்கு கொடுக்குறத குழந்தைக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா அதுதான் அந்த அளவுக்கு. வாங்கிக்கிற திறனும் அதே மாதிரி தானுங்க. அருளாளர்கள் இறைவன்கிட்ட வாங்கிக்கிறதுக்கு அவங்களுக்கு அறிவினுடைய ஆற்றல், அந்த பெருங்கருணை வாங்கி கொள்கிறார்கள். நாம் அவங்க சொன்னதை வாங்கிக்கிறதுக்கே நம்ம அறிவு என்னவா இருக்குது? நம்ம டம்ளரில் வாங்கிக்கிறோமா, இங்கிப்பில்லரில் வாங்கிக்கிறோமா, இல்லை நம்ம எதில் வாங்கிக்கிறோமோ அவங்கவுங்க பக்குவத்துக்கு தக்கவாறு தான் நம்ம வாங்கிக்கொள்ள முடியும். எனவே யான் அறிந்து கும்பிட்டேன் அல்லேன் என்று சேக்கிழார் பெருமானே தன்னுடைய பக்தியை, என் அன்பெல்லாம் ஒன்றும் பெரிய அன்பு இல்லைங்க அப்படின்னு அவரே சொல்லுகிறார்னா, நாம் இப்போ அன்பானவன் இது நம்ம சொல்லிக்கொள்ள முடியுமான்னு கேட்டால் கொஞ்சம் கடினம்தான். அவங்க திருவடியை வணங்குனா நமக்கும் தோணணும், நம்முடைய அன்பும் போதிய அளவுக்கு அன்பல்ல, ஆனால் ஒன்று அந்த திருவடியை வணங்குற அளவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று தான் நம்ம உணரணும் என்பது இந்த பாடல் நமக்கு உணர்த்துகிறது. அதையும் முடிக்கும்போது சொல்லிட்டார், அன்பே ஞானம்னு சொன்னதுனால முடிக்கும்போது இவரும் சொல்லிட்டாரு, அந்த பெருமானுடைய கருணையை உணர்ந்த நான் அன்பினால் கும்பிட்டேன். அரி நீர்மை கும்பிட்டேன் அன்பால். நான் என்ன அறிந்தேன்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்ட்டார். 3வது வரியில் குறி ஏறிய எல்லை அறிந்து கும்பிட்டேன் அல்லேன், அறிவால் அறிந்து கும்பிட்டேன் அல்லேன்ட்டார் அங்கே. ஆனால் இங்கே முடிக்கும்போது சொன்னார், அரி நீர்மை கும்பிட்டேன் அன்பால். இப்போ அறிவால் என்னால் அறிந்து கும்பிட முடியலைங்க, ஆனால் அன்பால் கும்பிட்டுக்கிட்டேன், அவ்வளோதான். எனக்கு அந்த வாய்ப்பு ஞானசம்பந்தரின் திருவடியை வணங்குற வாய்ப்பும் அவருடைய புராணத்தை சொல்லுகிற வாய்ப்பு. ஏன் அப்படி ஒரு வாய்ப்பை கூத்தப்பெருமான் கொடுத்தங்காட்டித்தானே சேக்கிழார் இந்த வரலாற்றை எழுதுகிறார். எனவே இறைவன் கொடுத்த அருட்கருணை காரணமாக இந்த புராணம் சொல்கிற வாய்ப்பு. அதில் இந்த பதிகத்துக்கு இவ்வளவு விளக்கம் கொடுக்கணும்னு யார் முடிவு பண்ணியிருக்கிறா? கூத்தப்பெருமான் அல்லவா முடிவு செய்திருக்க. இல்லைன்னா வந்தார், வாழ்காந்தன பதிகம் பாடினார், 7 எடுத்து சென்றதுன்னு சொல்லிட்டு அடுத்த பாட்டு போயிருப்பார்ல. இவ்வளவு விரிவாக இந்த பதிகத்துக்கு கொடுக்கணுமா என்ன? அது சேக்கிழார் விரும்பி கொடுக்கணும்னு நினைத்ததல்லங்க, கூத்தப்பெருமான் முடிவு செய்திருக்கிற இந்த பாசுரத்தை விரித்து செய்யட்டும் என்று அவர் கொடுத்த கருணை. அதுதான் நம்ம நூல் வழி நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டிய இடம். அதுதான் பல பதிகங்கள் குறிக்கப்படாமலே போயிருக்கிறது. ஆனால் இந்த ஒரு பதிகம் 24 பாடலில் சேக்கிழார் பெருமானால் துதிக்கப்படுகிறது. அப்படின்போது எவ்வளோ பெரிய நுட்பங்கள் அதில் பொருந்தி இருக்கின்றன என்பதை அவர் கொடுத்ததில் நாம் ஒருவாறு தெரிந்திருக்கிறோம் என்பதை சொல்லி, இந்த நிலையில் அந்த பதிகம் பாடி நிறைவு செய்த நிலையில் என்ன பண்ணார்? அப்படியே இப்போ தான் வைகிற இடம் போகிறார். ஏன் இது வரைக்கும் அந்த பாட்டுக்கு விளக்கத்தான் சேக்கிழார் சொல்லிட்டு வந்தார். ஏன் அந்த பாட்டை என்ன பண்ண போகிறார்? தன் திருக்கரத்தினால் அப்படியே அதை விட போகிறார். ஏன் முன்னே சொல்லிட்டார், இந்த ஏடு எதிர்த்து செல்லுமாயில் இறைவன்பால் அன்பே ஞானம் அப்படின்னு உறுதிப்படுத்தியிருக்கிறார். இங்கே பாருங்கள், எல்லோரும் பார்த்துக்குங்க. ஞானம்னா என்னன்னு கேட்டால் இறைவன் மீது காட்டுகிற அன்பு தான் ஞானம். இது சத்தியம் என்றால் இந்த ஏடு என்ன பண்ண போகுது? இப்போ எடுத்து போகுது பார்த்துங்கன்னார். அப்போ அன்பு செலுத்தலே ஞானம் என்பதை மக்களுக்கு சொல்லி என்ன பண்ணார்? ஏட்டினை வைகை ஆற்றில் இடுகிறார். ஞானத்தை அமுதமாக உண்டவர். பார்த்துக்கொள்ள அலரும் விரை பொழில் அலரும் விரை சூழ் பொழில் காழியில் ஆதி ஞானம் மலரும் திருவாக்குடைய வள்ளலார் உள்ள வண்ணம் பலரும் உணர்ந்து உய்ய பகர்ந்து வரைந்து ஆற்றில் நிலவும் திரு ஏடு திருக்கையால்
நீட்டி இட்டார். நல்ல மலர்கள் நிறைந்த நறுமணமிக்க மலர்கள் நிறைந்த பொழில் உடைய காழி வெறியார் பொழில் சண்பைனர். அதே தான் இங்கேயும் அலரும் விரைசொல் பொழில் காழி அப்படின்னார். அந்த திருத்தலத்தில் ஆதி ஞானம் மலரும் திருவாக்கு உடைய வள்ளலார் சிவஞானமாகி அமுதத்தை தனது வாக்காக கொண்டிருக்கின்ற திருஞான சம்பந்த பெருந்தகை உள்ள வண்ணம் பலரும் உணர்ந்து உய்ய. இந்த காட்சியை வையக்கரையில் பார்ப்பதற்கு சமணர்களும் வந்திருக்கிறாங்க, ஏனைய மக்களும் வந்திருப்பாங்க இல்லையா. அன்றைய நாளில் வைகையில் இருக்கக்கூடிய மக்கள், அரசர் வந்திருக்கிறார், அரசியார் வந்திருக்கிறாங்க, அமைச்சர் வந்திருக்கிறாங்க, எண்ணாயிரம் சமணர்கள் வந்திருக்கிறார்கள். அப்போ மக்களும் திரண்டு இருக்காங்க. எல்லோரும் காணத்தான் இந்த ஏட்டினை இப்போ என்ன பண்ண போகிறாரு, ஆற்றிடப் போகிறார். எனவே பலரும் காண அல்ல இதன் வழி யார்? இந்த காட்சி சிலருக்கு திருவருளினுடைய பெருமையை உணர்த்தப் போகிறது. எல்லோருக்கும் இல்லை, எல்லோருக்கும் இல்லை சொல்லிட்டா பாருங்க. உள்ள வண்ணம் பலரும் உணர்ந்து உய்ய, எல்லாரும் உணர்ந்து உய்யும், பலரும் உணர்ந்து உய்யும் வண்ணம் வரைந்து தன் திருக்கையால் எழுதுகிறார். மற்ற பதிகங்கள் எழுதுவதற்கு வேறு அன்பர்கள் இருந்தாங்க. ஆனால் இந்த பதிகம் ஞானசம்பந்தர் தன் திருக்கையால் வரைந்து ஆற்றில் நிலவும் திரு ஏடு திருக்கையால் நீட்டி இட்டார். இப்போ பெருமான் கருணை திறத்தை நிலைநாட்டும் பொருட்டு ஏட்டினை வைகை ஆற்றில் இடுகிறாராம். அப்படி இடும்போது என்னென்ன திரு உடைய பிள்ளையார் தம் திருக்கையால் இட்ட ஏடு, திரு உடைய பிள்ளையார் தம் திருக்கையால் இட்ட ஏடு மருவும் பிறவியாற்றில் மாதவர் மனம் சென்றால் போல, மருவும் பிறவி ஆற்றில் மாதவர் மனம் சென்றால் போல் பொறு புனல் வைகை ஆற்றில் எதிர்ந்து நீர் கிழித்து போகும். பொறு புனல் வைகை ஆற்றில் எதிர்ந்து நீர் கிழித்து போகும் இரு நிலத்தோர்கட்கு எல்லாம் இது பொருள் என்று காட்டி. இப்போ அந்த ஏட்டினை திருஞான சம்பந்த பெருமான் தன் திருக்கையால் நீட்டி இட்டார். அப்படி இட்ட நிலையில் என்ன, திருவுடைய பிள்ளையார் சிவானந்தத்தை சிவமாகி செல்வத்தை பெற்றிருக்கக்கூடிய ஞான சம்பந்த பெருமான் திருவுடைய பிள்ளையார் தம் திருக்கையால் இட்ட ஏடு. அந்த திருப்பதிகம் எப்படி போகுதான், அது ஒரு ஊமை காட்டுற பாருங்க. இந்த மண் உலகத்தில் எல்லாரும் தான் வரோம், எல்லாரும் தான் இருக்கிறோம், வாழ்ந்துட்டுருக்குறோம். ஒரு நாள் செத்து போவோம், வந்தால் இருந்து போகிறோம். அப்போ வந்து இருந்து போகிறவங்களாம் யார்? பிறவி ஆற்றில் அடித்து செல்லப்படுபவர்கள். அப்போ இந்த மண் உலகத்துக்கு வர பல கோடி உயிர்கள் வந்து இறந்து இருந்து வாழ்ந்து மாண்டு பிறவி ஆற்றில் அடித்து செல்லப்படும். ஆனால் மாதவம் உடையவர்கள் ஆற்றில் அடித்து செல்லப்படாமல் அவங்க என்ன பண்ணுவாங்களாம், இந்த பிறவி கடலை கடந்து போகக்கூடிய. அதனால் அவங்களுடைய அறிவு எப்படி இருக்கு கேட்டால், அவருடைய அந்த ஆற்றில் அடித்து செல்லப்படாமல் அவங்க அறிவு எதிர்ந்து செல்லக்கூடிய அறிவு. அதை தான் இங்கே சொன்னார். அதனால் மருவும் பிறவி ஆற்றில் மாதவர் மனம் சென்றார் போல். அப்போ பிறவி ஆற்றில் ஏனையோருடைய அறிவு செல்லும், மாதவர் மனம் அப்படி போகாது. ஏன்? அவங்க எதிர்ந்து செல்பவர்கள் அந்த ஆற்று நீரை கிழித்து எதிர் செல்வது போலனர். அப்போ ஒரு மாதவம் உடைய தவம் உடையவருடைய நெஞ்சம் போல அந்த ஏடானது அடித்து செல்லப்படாமல் எதிர்ந்து சென்றது என்று உண்மை காட்டுகிறார். மாதவர் மனம் சென்றார் போல் என்று ஒரு அழகான ஒரு குறிப்பை நமக்கு காட்டுகிறார். வள்ளுவ பெருமான் சொல்ல, உரன் என்னும் தோட்டியான் ஓர் ஐந்தும் காப்பான் வரனும் வையத்துக்கு வித்து என்பார். உரன் என்னும் தோட்டியான் என்று சொல்வது உண்டுங்க. அப்போ எல்லோரும் நம்மளை போன்று இருக்க ஆட்கள் புலன் வழி நடப்பவர்கள், அவங்க புலனை வழி நடத்துபவர்கள். ரெண்டு பேருக்குள்ள வேறுபாடு அதுதான். ஏன்? நாம் நம் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறோம், அவங்க இறைவனுடைய திருவடியில் அடைக்கலம் கொண்டு இருப்பவர்கள்.
இறைவன் திருவடிக்குள்ள அவங்க அடைக்கலம் கொண்டிருப்பதனால புலன்களுடைய சேட்டைகள் அவங்ககிட்ட செல்லாது. நான் அப்படிங்கிற முனைப்பில் இருப்பதனால சேட்டைகளை இந்த புலன்கள் நம்மிடத்தில் காட்டிக்கொண்டு நிற்கும். அவங்க இறைவன் திருவடியில் ஒன்றுபட்டு நிற்பதனால அந்த சேட்டைகள் அவங்ககிட்ட செல்லுபடி ஆவதில்லை. எனவே அவர்கள் அங்கித்தம்பனை போல குதிரை ஏற்றத்தில் செல்கிறவன் எப்படி குதிரை மேலே அமராமலே குதிரை செலுத்துகிறானோ அதுபோல நீங்கள் குதிரை வேகமாக செல்லுகிற பொழுது குதிரை மேலே அமர்ந்திருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவனுக்கு குதிரைக்கு தொடர்பு இல்லாமல் ஒரு அரை அடி இடைவெளி இருக்கும். அதே போல தான் ஞானிகள் புலன்களை செலுத்தக்கூடிய இடத்துல இருக்கிறான். சம்பந்தம் இல்லாமல் தொடர்பு இல்லாமல் நிற்பாங்க. நாம் அப்படி இல்லை. நாம் எப்படி இருப்போம்? குதிரையில் அமர்ந்து செல்வது போல் நாமெல்லாம் உட்கார்ந்துக்கிட்டு நம்ம போகிறோம். அப்போ நம்முடைய அறிவு புலன் வழி செல்லுகிற அறிவு, ஞானியனுடைய அறிவு. அவங்க திருவருள் வழி செல்பவர்கள் என்று பெயர். ஆனால் அது பேர் அருள் நடைன்னு பேர். நாம் செல்வது மருள் நடையாக இருக்கலாம், அல்லது இருள் நடையாக இருக்கலாம். மலத்தில் போச்சுன்னா இருள் நடை, வினை வய போச்சுன்னா மருள் நடை. திருவருள் வயத்தில் படும்போது தான் அருள் நடையாக அவங்க அருள் நடைக்குடையவர்கள் என்பதனால அது சொல்றார். எனவே மருவு பிறவி ஆற்றில் மாதவர் மனம் சென்றால் போல் பொருகு புனல் வைகை ஆற்றில் எதிர்ந்து நீர் கிழிய அந்த தண்ணீரை கிழித்து கொண்டு அப்படியே ஒரு படகு செலுத்தும் போது எப்படி ஒரு மின் மோட்டாருடைய படகு நீங்கள் சொன்னால் அப்படியே அந்த தண்ணியில் கிழித்து செல்லுமோ அதுபோல் ஏடு தண்ணியில் வேகமாக எதிர்ந்து போகுதுங்களாம். கிழித்து போகும். இதை இரண்டு பக்கம் கரையில் இருக்கிற மக்கள் பார்க்குறாங்க. இரு நிலத்தோர்வற்கு எல்லாம் இது பொருள். ஏன்? எது உண்மை பொருள் என்பது தான் வாதம். நோய் தீர்ப்பதிலும் அதுதான் வாது. சபையில் நெருப்பில் இட்ட போதும் அதுதான் வாது. இப்போ மூன்றாவதாக நீரில் இட்ட போதும் சைவ சமயமே பொருள். எது பொருள்? சைவமே பொருள் அப்படின்னு சிவமே பொருள். அதான் பொருள். இப்போ சிவம்தான் பொருள் என்பதை உணர்த்துவதற்காக இவ்வாறு இது பொருள் என்று காட்டி, இது பொருள் என்று காட்டி அப்படி சொல்லுவார்கள். எம்பிரான் சிவனே எல்லா பொருளும், எம்பிரான் சிவனே எல்லா பொருளும் என்று எழுதும் ஏட்டில், எம்பிரான் சிவனே எல்லா பொருளும் என்று எழுதும் ஏட்டில் தம்பிரான் அருளால் வேந்தன் தன்னை முன் ஓங்கப் பாட, வேந்தன் தன்னை முன் ஓங்கப் பாட அம்புய மலரான் மார்பன் அனபாயன் என்னும் சீர்த்தி, அம்புய மலரான் மார்பன் அனபாயன் என்னும் சீர்த்தி செம்பியன் செங்கோல் என்ன தென்னவன் கூன் நிமிர்ந்ததன்றே. என்ன காட்சி சொல்றாரு பாருங்க. அந்த பதிகத்தினுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு கேட்டால், எல்லாம் சிவனே எல்லா பொருள், எம்பிரான் சிவனே எல்லா பொருள். எந்த பொருள்னாவே சிவன் தாங்க பொருள். நாமெல்லாம் பொருள் நினச்சோம்னா வேறு பொருள் நினச்சி நிற்கிறோம். உலகியலில் நம்ம அழுந்தி நிற்பது உலகப் பொருள் மீது கொண்ட பற்றில். சிவமே நிலையான பொருள், அழிவில்லாத. அதுதான் சைவ சித்தாந்தத்தில் சி என்ற எழுத்து தான் பொருள். வா என்பது திருவருள். 1000 முறை எத்தனை முறை படிச்சிருக்கிறோம். சித்தாந்தம் படிக்கும்போது தான் தெரியுது. ஆனால் நமக்கு சீயா பொருளாக தெரியுது இல்லையே. நமக்கு பொருள் அப்படின்னாவே உலகில் ஈட்டுகிற பொருள் தானே பொருளாக தெரியுது. அப்போ பொருள் அப்படின்னா சிவமே பொருள், சிவன்தான் பொருள். அப்போ நம்ம எதை பெற வந்திருக்கிறோம்? சிவமாகிய செம்பொருளை பெறுவதற்குத்தானே வந்திருக்கிறோம். இந்த பிறவி நோக்கம் அதுதானே. எனவே எம்பிரான் சிவனே எல்லா பொருளும். அவன் தான் எல்லாமாய் நிற்பவன். எல்லாமாய் அல்லதுமாம் அப்படின்னு சிவபுராணம் சொல்ல முடியுங்களா? இப்படிப்பட்டவன் எல்லாமாய் இருப்பவன். அதே சமயத்தில் இவையெல்லாம் இல்லாமல் இருப்பவன். தடத்தத்தில் எல்லாமா நிற்பான், சுரூபத்தில் எல்லாத்தையும் கடந்தவனாக நிற்கிறான். எனவே அப்படிப்பட்ட சிவனே எல்லா பொருளும் என்று எழுதும் ஏட்டில்.
அப்போ 12 திருமுறைகளுக்குமே பொருள் சொல்லணும்னு சொன்னால் இந்த திருமுறைக்கு பொருள் சிவம்தான். அதான் திருவாசகம் காட்டுச்சு. அவர்கிட்ட போய் கேட்டாங்க, இந்த பாட்டுக்கு என்ன பொருள்னார். இதோ அவர் தான் பொருள்னார். காட்டியது மட்டுமல்ல, கலந்து காட்டினார். இப்போ மணிவாசகருடைய வாக்கில் சொல்லப்பட்ட நூல் திருவாசகம், அதன் பொருள் என்ன? அதுவும் சிவம்தான். ஞானசம்பந்தர் எழுதினார் பதிகம், அந்த பதிகத்துக்கு என்ன பொருள்? சிவம்தான் பொருள். அப்போ திருமுறைகள் என்று எடுத்துக்கொண்டால் அதற்கு பொருள் சிவமே பொருள். அதான் சொன்னார். எனவே எம்பிரான் ஆகிய அவனே எல்லாவற்றுக்கும் பொருள் என்று எழுதும் ஏட்டில் தம்பிரான் அருளால் சிவபெருமானுடைய கருணையினால் முதல் பாட்டு அருள்னார் இல்லைங்களா? வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம். எப்போ முதல் பாட்டில் நடந்த செய்தியை 12 பாட்டு உரை சொல்லிய பிறகு அதுக்கு பொருள் சொல்ல வர ஒரு 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 அற்புதம் நிகழ்ந்திருக்கு. தெரியுமா உங்களுக்கு? என்ன நடந்துச்சு? நீங்கள் எல்லாம் கவனிச்சிங்களா? ஏன் எல்லாரும் அங்கே தான் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கே ஏட்டை போட்டாச்சான்னு பார்த்தாங்க. போட்டோடனே அதை அப்படியே கிழித்து கொண்டு போதை பார்த்தாங்க. இந்த மகிழ்ச்சியெல்லாம் இதை பார்த்து கொண்டு இருந்தாங்க. அவங்களுக்கு என்ன தெரியலன்னு கேட்டால், கூன் பாண்டியர் நின்ற சீர் நெருமாடரா கூன் நிமிர்ந்து நிற்பதை பார்க்கல. ஏன் ஏட்டில் நடந்த மாற்றத்தை பார்த்து கொண்டவருக்கு பக்கத்தில் ஏன் கூன் பாண்டியரையே கருதி இருக்க மாட்டாரோன்னு தெரியல. இல்லைன்னா என்ன பண்ணியிருக்கணும்? வாழ்க அந்தனர் பாட்டை எழுதும் போதே என்ன பண்ணியிருக்கலாம்? அந்த பாட்டு உரை சொல்லுகிற இடத்துல என்ன பண்ணிக்கலாம்? இந்த பாட்டை சொல்லும் பொழுதே கூன் நிமிர்ந்து எழுதியிருக்கணுமா இல்லையா? எழுதலைங்க. சேக்கிழார் செய்தி எங்கே கொண்டாந்து தர்றாரு பாருங்க. அந்த சொல்ல தம்பிரான் அருளால் வேந்தன் தன்னை முன் ஓங்க பாட. எங்கே ஓங்க பாடினாரு? முதல் பாட்டில் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம், வானவர் ஆணினம் வேந்தனும் ஓங்குகனர். இந்த வேந்தன் ஓங்குகன்னு பாட்டில் எழுதினாராம். இங்கே பார்த்தா கூன் பாண்டியன் நின்றசின் நெடுமாறன நிமிர்ந்து நிற்கிறாருங்கிறார் சேக்கிழார் பெருமான் வாக்கில். அந்த வரியை எழுதும் பொழுதே கூன் பாண்டியன் நின்றசி நெடுமாறனாக மாறிவிட்டார். ஞானசம்பந்தர் தேவாரத்துக்கு எவ்வளோ பெரிய ஆற்றல்னு வச்சுக்கோங்க. ஒரு கூன், ஒரு பிறவி கூன் அப்படிங்கிற இடத்துல இந்த பதிகம் அவர் வாக்கில் இடம்பெற்ற காரணத்தினால கூன் நிமிர்ந்து அப்படியே ஓங்கி நிற்கிறாரா. எப்படி நிற்கிறாரு? ரொம்ப உயரமானவர். நின்ற நெடுமாறனார். நெடுமாறர் உயரமான ஆள். ஆனால் கூன் விழுந்ததுனால குறுகி நின்றவர். இப்போ எப்படி நிற்கிறாரு? இயல்பாக கூன் நிமிர்ந்து நிற்கிறாராம். இதில் ஒரு நுட்பம் சொன்னார் பாருங்க. அப்படி நிமிர்ந்து நிற்கிறார். சரி, இது எப்படிங்க இருக்கிறார்? இப்போ உயர்ந்து நிற்கிறாரு, எப்படி இருக்குது அப்படின்னார். அதை சொல்ல வர இடம் பாருங்க. அம்புய மலரான் மார்பன், அழகான மலர்களை அணிந்த மார்பினை உடைய அனபாய சோழ பேரரசர். யாரு? இவரை இந்த புராணம் பாடுவதற்கு அருள் செய்தார். அவர் தான் அவருடைய வேண்டுதலை தான் இந்த புராணத்தை பாடுறார். அனபாயர் மட்டும் வலியுறுத்தலினா சேக்கிழார் இந்த புராணம் பாடியிருக்க மாட்டார். எனவே அனபாய சோழருடைய பெருமை இருக்கு பாருங்க. சீர்த்தி. அவர் அனபாயன் என்னும் சீர்த்தி செம்பியன் செங்கோல். கூன் நிமிர்ந்தது பாண்டிய மன்னனுக்கு. ஆனால் நிமிர்ந்தது எப்படியான்னு கேட்டால், செங்கோல் நிமிர்ந்தது போல. யாருடைய செங்கோல் நிமிர்ந்தது போல? எங்கள் அனபாய சோழருடைய செங்கோல் நிமிர்ந்து நிற்பது போல இப்பொழுது கூன் பாண்டியர் நின்ற சீர் நெடுமாறர் ஆனார். இது கிடைத்த ஒரு வாய்ப்பு. எப்படி வாய்ப்பு? சேக்கிழார் பெருமானுக்கு இந்த நூலை, இப்படி ஒரு நூலை அவர் நினைப்பார் இல்லையா? எத்தனை இடத்துல அழுதுருப்பார், கரைந்திருப்பார். அப்படியே இதெல்லாம் எப்படி கிடைச்சிது? இந்த மன்னர் மட்டும் வந்து நீங்கள் தான் அமைச்சரே இந்த புராணத்தை பாடி கொடுக்கணும்னு சொல்லாமல் விட்டுருந்தா கிடைச்சிருக்காது. அப்போ அவருக்குள்ள நினைப்பு என்ன? ஐயோ, இந்த வாய்ப்பை அவர் இல்லை மன்னா, என் அறிவாலாம் பாட முடியாது, நான்லாம் பாட மாட்டேன், நீ என்னை சிறையில் போட்டாலும் போடு, நான் பாட மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்க முடியும்? ஒன்றும் பண்ணியிருக்க முடியாது. ஆனாலும் மன்னருடைய ஆணைக்கு இணங்க தகவலை திரட்டி வந்து
கூத்த பெருமாட்டை வச்சு அவர் உலகெல்லாம் என்று அடியெடுத்து கொடுத்த பிறகுதான் இது பாடப்படுகிறது. அப்போ அனபாயர் என்ற ஒருவருடைய துணையால் தான் இந்த புராணத்தை அது என்னென்னா செய் நன்றி என்கிற நன்றி உணர்வு சேக்கிழார் நெஞ்சுக்குள்ளே தங்கி கிடக்கு. அவர் இல்லைன்னா இந்த புராணம் பாடியிருக்க மாட்டோம். அவர் இல்லைன்னா இந்த ஏன் தொடக்கத்தில் அவையடக்கத்தில் அனபாயரை குறித்திருக்கிறார். எங்கெல்லாம் சோழர்களை சொல்ல வர வாய்ப்பு கிடைச்சதோ அங்கெல்லாம் அனபாயரை கொண்டாந்து காட்டினார். ஆனால் இதுவோ பாண்டிய நாட்டு நடக்கிற நிகழ்வு இங்கே கொண்டாந்து வைக்கிறாரு. பாண்டிய மண்ணின் கூன் நிமிர்ந்ததை சோழனுடைய செங்கோல் நிமிர்ந்தது போலன்னு கொண்டாந்து காட்டுறாருன்னா என்ன அழகு. நமக்கு ஒரு வேலை சும்மா இது நம்ம கற்பனைக்கு வச்சுக்கோங்க, நம்ம உரையெல்லாம் இல்லை. இப்போ பாண்டிய மன்னனுடைய செங்கோல் போல் இது வளர்ந்தது நிமிர்ந்தது சொல்லியிருக்கலாம் இல்லையா யார்? அப்படித்தான் சொல்லணும். ஆனால் கண்ணகியினுடைய வரலாற்றில் அந்த செங்கோல் வளையாத செங்கோல் வளைந்தது, மதுரை தீக்கரை ஆனது. எனவே இப்போ பாண்டியன் செங்கோல்னு சொல்லிட்டோம்னா ஒருவேளை நீங்கள் என்னவா கருதிடுவீங்க? கண்ணகியை சுட்டி காட்டி அன்னைக்கு வளைஞ்ச மாதிரி வளைஞ்சிச்சோன்னு நினச்சிட்டா என்ன பண்ணுறது? இல்லை, எங்கள் சோழருடைய செங்கோல் வளையாத செங்கோல் அல்லவா அதுபோலன்னு சொல்லி இருக்கிறது பாண்டி நாடு, காட்டியது சோழ பேரரசு. எவ்வளோ பெரிய அந்த இடம் நுட்பமான ஒரு நிலையை சேக்கிழார் காட்டுகிற தனக்கான நன்றியை சொன்ன மாதிரி ஆச்சு. அதே சமயத்தில் சோழர்னு சொன்னதுக்கு ஏன் சொன்னீங்க? யாராவது உரை சொல்லுவாங்க. ஏன்னா அவை அடக்கம் புலவர் அரங்கேற்றம் நடக்குது, அங்கே இருக்க புலவர் கேட்பாங்கல்ல, என்னென்ன சேக்கிழார் ஒரு மணி ஒன்று நில்லுங்க, இருக்கிற இடம் பாண்டிய நாடு, நீங்கள் சோழனுடைய செங்கோல் போல் உயர்ந்தது என்று காட்டுவது முறையல்லவே. அவங்களுக்கு கேள்வி வந்திருக்குமா இல்லையா? வந்திருக்கு. நாமளாக கற்பனை வச்சுக்கிறோம், ஆமாம் வந்துச்சு. அப்போ எப்படி சமாளிச்சாரியான்னாரு? இல்லையா, அன்றைக்கி 2ஆம் நூற்றாண்டிலேயே பாடப்பட்ட காப்பியத்தில் பாண்டியன் செங்கோல் வளைந்தது என்று இருப்பதனால எனவே செங்கோல் பாண்டியராக இல்லை சோழருடைய செங்கோல் போல. இதாங்க இப்படியெல்லாம் வாதங்கள் நிகழ்ந்து அரங்கேற்றம் நடந்திருக்கும் இல்லையா? நிச்சயமாக சிந்திப்பதற்கு ஒரு இடம். எனவே அந்த செங்கோல் என்று சொல்லும்போது எங்கள் அனபாயருடைய செங்கோல் கைலாய மலை தூய்மையாக இருக்குது. எப்படி இருக்குது? எங்கள் அனபாய மன்னனுடைய நெஞ்சம்போல் தூய்மையாக. அப்படி தாங்க பாடியிருக்கிறாரு. கைலாயத்தை காட்டும்போது இந்த கைலாயம் எப்படி தூய்மையானதுன்னா எங்கள் மன்னன் நெஞ்சம்போல் தூய்மையானது. என்ன ஏன்? அதுதான் அவர் உள்ளுக்குள்ளே கிடக்கக்கூடிய நன்றி கடப்பா. அதுதான் ஞானசம்பந்த பெருமான் திருவொற்றியில் நன்றியால் வாழ்வது உள்ளம். நம்ம இந்த இடத்துக்கு வருகிறோம் அப்படின்னா அவரவர் அறிவுக்குள்ள ஏதாவது நமக்கு அவங்களுக்கெல்லாம் ஒருவர் வழிகாட்டுதல் அப்படின்னா நமக்கு ஒவ்வொரு கட்டத்தில் ஒவ்வொருவர் நமக்கு ஒரு கையை பிடிச்சி ஒரு பக்கம் அந்த பக்கம் அப்படி கையை காட்டி தம்பி இந்த பக்கம் அப்படி போ அப்படின்னு கையை காட்டின மாதிரி நம்மளை இந்த நெறிக்குள்ளே இந்த இடத்துக்கு வருவதற்கு பலருடைய ஒரு வழிகாட்டுதல் இன்றைக்கி இருக்கும். இன்றைக்கி அவங்க வழிகாட்டியும் அதே இடத்துல கூட நின்றுருக்கலாம், நாம் இன்றைக்கி கொஞ்சம் மேலே வந்திருக்கலாம். ஆனாலும் அவர்கள் காட்டி அந்த கட்டத்தில் நமக்கு ஒன்றும் தெரியாமல் தான் நின்னோம். அவங்க கையை பிடிச்சி இந்த பக்கம் போடான்னு சொன்னங்காட்டி இந்த பக்கம் வந்துட்டோம். இல்லைன்னா நம்ம மாற்றுப்பாதையை தேர்வு செய்து வேறு பக்கம்ல போயிருப்போம். நம்ம என்ன இருக்கணும்? ஒரு சைவ நெறியில் நிற்கக்கூடிய ஒருவர்களுக்கு என்ன வேண்டும்னா நன்றி உணர்வு இன்றியமையாதது. இந்த புராணத்தில் நீங்கள் மொத்தமாக படித்தாச்சு எல்லாம் முடிச்சிங்கனாலும் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டிங்கன்னா நன்றி என்ற ஒன்று அவசியம் சைவர்களாக இருப்பவர்களுக்கு இன்றியமையாதது என்பதை சேக்கிழார் பெருமான் தகுந்த இடத்துல வைத்து காட்டுது. மிகப்பெரிய அருளாளரே இந்த நன்றி கடப்பாட்டில் அதை வெளிப்படுத்தி காட்டுகிறார் என்று சொன்னால் நாம் அந்த உணர்வில் எப்போதும் நம்ம அறிவுக்குள்ளே இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோன்னா அந்தந்த இடங்களில் எந்த யார் யாருக்கு எந்தெந்த வகையில் ஒரு சிறிய உதவி செய்திருந்தோம். அதனால தான் காலத்தால் செய்த நன்றி சிறிது எனினும் ஞானத்தினும் பெரிதினார் வள்ளுவர் பெறும். வானத்தை விட பெரிதியா ஞானத்திலும் பெரிது அப்படின்னு சொல்லுவது காரணம் என்னன்னு கேட்டால் உலகத்தை விட பெரிதான். ஏன் சின்னதாக இருந்தாலும் அது பெரிது தான் என்று திருவள்ளுவர் பெருந்தகையும் நமக்கு அறிவுறுத்துகிறார். நம்முடைய பெருமக்கள் எல்லோருமே அதை வலியுறுத்தும் போது சேக்கிழார் பெருந்தகை அதை
அமைத்து காட்டியிருக்கிறார். எனவே நமக்கும் அது இன்றியமையாத நுட்பம் என்பதை இந்த வரிகள் காட்டுகிறது. என அம்புய மலரான் மார்பன் அணவாயன் என்னும் சீர்த்தி. அணவாயர்னா பெருமை, சீர்த்தின பெருமை. அணவாயர் இசிக்கொல்ட்டு பெருமைனர். அணவாயன் எனும் சீர்த்தி செம்பியன் செங்கோல் என்ன. செம்பியருடைய செங்கோல் போல தென்னன் 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 பாண்டியன் தென்னன் கூன் நிமிர்ந்ததன்றே. ஆக அவர் அந்த பாட்டை அருளி செய்யும் பொழுதே மன்னனுடைய கூன் நிமிர்ந்தது என்கிற குறிப்பை இந்த பாடலை காட்டியிருக்கிறார் என்பதை சொல்லி இன்றைய சிந்தனை இறைவன் திருவருளால் இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் பொங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் என்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மென்மையுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். உள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மென்மையுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாருடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. அருள்தரும் பச்சை நாயகி எம்மையுடனாகிய மிகு பெருப்பட்டி பெருமான் திருவடிகள் சிற்றம்பலம்.